சிராப்பள்ளி மலை மேவும் தட்சிணாமூர்த்தி அருள் நல்கப் பெற்று பராபரமும் எந்நாளும் பைங்கிளியும் பல பாவும் பாடி பாடி தராதலமாரிடற்கு எல்லாம் தன்னமிர்தமாய் தந்தருளும் தாயுமான நிராமயனார் அருள் பெரிய கவிதையினால் பொருளதனை நினைந்து வாழ்வார். சிவாய நம ஓம் சிவாய நமக சிவாய நம ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் சிவாய நமக சிவாய நம ஓம் சிவாய நமக சிவாய நம ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் சிவாய நமக சிவாய நம ஓம் சிவாய நமக சிவாய நம ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் சிவாய நமக சிவாய நம ஓம் சிவாய நமக சிவாய நம ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் நம சிவாய நம பார்வதி பதையே. சென்ற வகுப்பு வரை சென்ற அந்தரியம் வரை தாய்மானவர் பாடல் 8, 9, 10 வரைக்கும் பார்த்துருக்கோம். இந்த பேப்பரில் ஒரு பக்கம் 8வது பாடல், ஒரு பக்கம் 11வது பாடல் இருக்கும். இப்போ நம்ம பார்க்க வேண்டிய பாடல் 11வது பாடல். நான் பாடலை வாசிக்கிறேன், நீங்கள் எல்லாரும் திருப்பி வாசிக்கலாம். எந்த நாள் கருணைக்கு உரித்தாகும் நாளெனவும் என் இதயம் என்னை வாட்டுதே ஏதென்று சொல்லுவேன் முன்னொடு பின் மலையறவும் இற்றை வரை யாது பெற்றேன் பந்தமானதில் இட்ட மெழுகாகி உள்ளம் பதைத்து பதைத்துருகவோ பரமசுகமானது பொறுப்பரிய துயரமாய் பலகால மூர்ச்சிப்பதோ சிந்தையானது அறிவை என்னறிவில் அறிவான தெய்வம் நீ அன்றி உளதோ தேக நிலை அல்லவே உடை கப்பல் கப்பலாய் திரையாழி ஊடு செலுமோ சொந்தமாய் ஆண்டனி அறியார்கள் போலவே துன்பத்தில் ஆழ்த்தல் முறையோ சொத்த நிர்குணமான பரதெய்வமே பரஞ்சோதியே சுகவாரியே சுத்த நிர்குணமான பரதெய்வமே பரஞ்சோதியே சுகவாரியே. தாயுமானவர் இந்த பாடலிலே நமக்கெல்லாம் மனிதர்களுக்கு ஒரு பெரிய குறைபாடு இருக்கின்றது. அப்படின்னா யாரும் நாம் இந்த பிறவியில் இல்லாமல் அடுத்த பிறவியிலோ அதுக்கு அடுத்த பிறவியிலோ எந்த பிறவியிலோ இறைவனை அடைய வேண்டும் அப்படிங்கிறத கவலை இல்லாமல் இருக்கணும். என்ன வேணும்? கவலை இல்லாமல் இருக்கிறோம். என்ன கவலை இல்லாமல் இருக்கோம்? யாரும் இறைவனை அடைய நம்ம முயற்சி செய்வதில்லை. மகாபாரதத்தில் யக்ஷ பிரஷ்னத்தில் கொக்கு வடிவத்தில் இருக்கின்ற யமதர்மராஜன் நீதி தேவதை
யுதிஷ்டரிடத்தில் நிறைய கேள்விகள்லாம் கேட்கின்றான். அதில் ஒரு கேள்வி, உலக அதிசயம் என்றால் என்ன, உலகத்தில் பெரிய அதிசயம் ஒன்று இருக்கின்றது, அது என்ன அதிசயம் அப்படின்னு சொல்லி கேட்குறான். யுதிஷ்டரிடத்திலே கொக்கு வடிவத்தில் இருக்கின்ற யக்ஷன் கேள்வி கேட்குறான். யாரும் இல்லை, அது யமதர்மராஜன். அப்போது கேள்வி என்ன, உலக அதிசயம் என்ன? இப்போ நமக்கு உலக அதிசயம் தெரியும், 7 அதிசயம் இருக்குது. என்னென்ன சொல்லுங்க பார்ப்போம். தாஜ்மஹால், அப்புறம் வேற என்ன இருக்குது, துங்கு தோட்டமா, அப்புறம் வேற என்ன, ஈஃபில் டவர், நயாகரா நீர்வீழ்ச்சி, என்ன நிறைய சொல்லலாம். ஆனால் அந்த காலத்தில் மகாபாரதத்தில் சொல்கிறேன், யார் யுதிஷ்டிரன் சொல்கிறேன், மனிதன் பிறந்தது ஒரு மெச்சூரிட்டி லெவல் வந்த பிறகு இந்த உலகத்தை விட்டு நம்ம எல்லாரும் போகத்தான் போகிறோம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியுது. குழந்தைக்கு தெரியாது. இளைஞனாக மாறி ஒரு குறிப்பிட்ட வயது வந்த பிறகு எல்லா மனிதர்களுக்குமே ஒரு உண்மை விளங்கி விடுகிறது. என்ன அப்படின்னா, நம்ம நீண்ட நாள் இந்த உலகத்தில் வாழலாம், ஆனால் நிரந்தரமாக இந்த உலகத்தில் என்ன பண்ண முடியாது. எல்லாரும் ஒரு காலத்தில் இந்த உலகத்தை விட்டு என்ன பண்ணி ஆகணும், போய்தான் ஆகணும். ஆனாலும் இந்த விஷயம் தெரிந்தாலும் மனிதன் என்ன பண்ணுறான் அப்படின்ற தைரியமாக வருவது வரட்டும், என்னது அது எப்போ வருது வரட்டும், அது வரைக்கும் நம்ம ஜாலியாக என்ன பண்ணலாம், சுகமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி மனிதன் என்ன பண்ணுறான், வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். மரணம் நாம் பிறந்தது முதல் கொண்டு நம்மை தொடர்ந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, வந்து கொண்டே நிழல் போல வந்துக்கிட்டு இருக்கிறது. இன்றைக்கு ஒரு நாள் போச்சு அப்படின்னா நம்மளுடைய ஆயுள்ள ஒரு நாள் குறையுதா இல்லை கூடுதா? ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த எண்ணிக்கை மூச்சு அளவு அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கு இருக்கு. ஒரு நாளைக்கு எத்தனை தடவை மூச்சு இழுத்து விடுறோம், வெளியில் விடுறோம், உள்ளே எடுக்கிறோம், அந்த மூச்சு கணக்கு இருக்குது. ஒவ்வொரு மனிதனுக்கும் எத்தனையோ கோடி முறை, எத்தனையோ லட்சம் முறை இருக்குது. அது முடிஞ்சதுன்னா இந்த உலகத்தில் நம்மளால் என்ன பண்ண முடியாது, கணக்கு இருக்க முடியாது, போயாகும். இந்த விஷயம் தெரிந்தாலும் மரணம் நமக்கு பின்னால் நிற்கின்றது. நம்ம என்றோ ஒரு நாள் எவன் வந்து என்ன பண்ணிடுவான், கொண்டு போய் விடுவான் அப்படின்னு தெரிந்திருந்தாலும் நாம் என்ன பண்ணுறதில்லை அப்படின்னா, இறைவனை நாட வேண்டும், முக்தி அடைய வேண்டும், இந்த பிறவி பயனை அடைய வேண்டும் அப்படிங்கிறத எண்ணம் நம்ம இடத்துல எப்படி இருக்குது அப்படின்னா கொஞ்சோண்டு இருக்குது. ஆனால் அது வந்து தீவிரமாக என்ன இல்லை. நம்ம ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவருடைய உபதேச மஞ்சரியில் முதல் எடுத்தவொடனே சொல்கிறார், நீ மனிதனாக பிறந்திருப்பதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா இறைவனை அடைவதே. இப்போ எல்லாரும் நம்ம எதற்காக இயங்க வேண்டும், இறைவனை காண வேண்டும் அல்லது அடைய வேண்டும் அல்லது முக்திக்கு போக வேண்டும் சொல்லி இயங்கணும். ஆனால் நாம் எதுக்காக இயங்கிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா பணம், பொருள், என்ன நகை, வீடு, என்னென்னலாம் இருக்க லிஸ்டெல்லாம் உங்களுக்கு தான் தெரியும், நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம் இருக்கோம், அதுக்காக தான் பாடவும் படுறோம். ஆனால் மனிதனுக்கு தேவையான பேசிக் நீடு என்ன அப்படின்னா உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம். அது மினிமலாக இருந்தால் போகிறோம். ஆனால் மனிதனுடைய இப்போ இருக்கின்ற வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்னா மேக்சிமம் ஒவ்வொன்றா 4 நாள் வேணும். செல்ஃபோனா எத்தனை, 2. வீடு எத்தனை அப்படின்னா அது எத்தனை சம்பாதிக்க முடியுமோ சம்பாதிக்கலாம். ஆனால் போகும்போது ஏதாவது கூட வருமா? இல்லை கூட வரும் சாமி, எல்லாமே வரும் சாமி அப்படின்னா நீ சம்பாதித்த புண்ணியமும் நீ செஞ்ச நல்ல காரியம் பாவமும் தான் என்ன வரும்னா கூட வரும், மற்றதெல்லாம் என்ன பண்ணாது, வராது. அது சொல்றாரு, இறைவனுடைய கருணை நமக்கு எப்பொழுது வரும் அப்படின்னு சொல்லி கேட்கிறார். எந்த நாள் கருணைக்கு உரித்தாகும் நாளெனவும் என்னிதயம் என்னை வாட்டுதே. ராமகிருஷ்ண பரமஹம்சர் தினந்தோறும் காளி கோயிலில் ஈவினிங் 6 மணிக்கு வந்து காளி கோயிலில் அந்த மணி அடிச்சது அப்படின்னா தேம்பி அழுவாராம். என்ன அப்படின்னா, இன்னும் உன்னுடைய காட்சி எனக்கு கிடைக்கவில்லையே ஜெகன்மாதா, இந்த பிறவி பிறந்திருந்து என்னுடைய பயன் என்ன, ஏன் என்னை வச்சிருக்க, கொண்டு போயிரு அப்படின்னு சொல்லி பலவாறாக புலம்பி தீர்த்திருக்கின்றார். யாரு? ராமகிருஷ்ண பரமஹம்சர். என்ன அப்படி நமக்கு ஏதாவது கனவுலையாவது நமக்கு ஏதாவது வந்திருக்கா? நனவுல வேண்டாம், இதில் கனவுலையாவது வந்திருக்கானா? கனவிலும் நினையேன், கனவிலும் அறியேன். இப்போ மனிதனுடைய பாடு என்ன சொல்றாரு அப்படின்னா, எந்த நாள் கருணைக்கு உரித்தாகும் நாள், உன்னுடைய கருணை எனக்கு என்னைக்கு கிடைக்கும்? பட்டினத்தார்
வீட்டை துறந்து நாட்டை துறந்து காசு மனைவி வீடெல்லாம் துறந்துட்டு என்ன பண்ணுறாரு, ஒரு கோவிலில் வாசலில் இருக்காராம், ஆண்டியாக இருக்கார். அவருடைய சிஷ்யர் அடுத்த கோவில் வாசலில் பத்திரகிரியார் இருக்கின்றார். ஒரு கோவிலுக்கு எத்தனை வாசல் இருக்குது? மேற்கு வாசல், வடக்கு வாசல், தெற்கு வாசல், கிழக்கு வாசல். 2 வாசல்லையும் 2 பேர் இருக்காங்க. ஒருத்தர் குரு இருக்காரு, ஒரு இதில் இன்னொருத்தர் எங்கே இருக்காரு, இன்னொரு வாசலில் இருக்காரு. இவங்க 2 பேரும் ஏற்கனவே பிச்சைக்காரங்க. இந்த பிச்சைக்காரங்கிட்ட இன்னொரு பிச்சைக்காரன் வந்து பிச்சை கேட்டான். யாத்த பட்டினத்தார்ட்ட, ஐயா ஏதாவது சாப்பாடு இருந்தால் போடுங்க. பட்டினத்தார் சொன்னார், நானும் ஒரு காலத்தில் அரசனாக இருந்தேன். எப்படி இருந்தேன்? பணக்காரனாக இருந்தேன். அரசனுக்கே வந்து கஜானாக காசு கொடுத்தேன். இப்போ நான் எல்லாத்தையும் திறந்து விட்டேன். என்னிடத்துல ஒன்றும் இல்லை. ஆனால் அந்த கோபுரத்தில் என்னுடைய சிஷ்யன் ஒருத்தருக்கான். அவன் ஒரு சம்சாரி. என்னது? அவன் ஒரு சம்சாரி. அவன்கிட்ட போய் கேளு, அவன் தருவான் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டார். இவன் இந்த பிச்சைக்காரன் என்ன பண்ணால் அந்த கோபுரத்துக்கு போயிட்டு சிஷ்யர் பத்திரகிரியார்கிட்ட பிச்சை கேட்டான். ஐயா பிச்சை போடுங்க. அவர் சொன்னார், நானே பிச்சைக்காரன், என்கிட்ட எங்கே இருக்குது, இன்னைக்கு வந்து என்கிட்ட கேட்குறேன். அப்போ அந்த பிச்சைக்காரன் சொன்னேன், இல்லையா அந்த கோபுரத்தில் ஒருத்தர் இருந்தார், பட்டினத்தார். அவர் உங்களை தான் சொன்னார், நீ சம்சாரியா, உங்கள்கிட்ட நிறைய வச்சுருக்கீங்க பொருள், கேட்டேன், உங்கள்கிட்ட கேட்டுக்க சொன்னார். அவருக்கு ஷாக் அடிச்ச மாதிரி ஆகிப்போச்சு. என்னையா சொன்னார்? ஆமாம் உங்களை தான் சொன்னார். ஒரு யோசனை பண்ணி பார்த்தாரு, நம்மளை வந்து இப்படி சம்சாரின்னு சொல்கிறதுக்கு என்ன காரணம்னு பார்த்தா, அவர் பிச்சை எடுக்கிறதுக்கு ஒரு ஓடு வச்சுருந்தார். சாப்பிட்டுட்டு இந்த மிச்சம் உள்ள உணவெல்லாம் வந்து யாருக்கு போடுவார்? ஒரு நாய்க்கு போடுவார். அந்த நாய்க்கு கூடவே என்ன பண்ணிக்கிட்டு இருந்தது, சுற்றிக்கிட்டு இருந்தது. இது ரெண்டுமே என்னது அப்படின்னா பந்தம். என்னது? பந்தம். இது ரெண்டும் வச்சுக்கிட்டு உனக்கு எப்படி முக்தி கிடைக்கும், நீ எப்படி கடவுளை அடைய போறான்றது பட்டினத்தாரோட எண்ணம். பார்த்தாரு, சிஷ்யருக்கு கோபம் வந்தது. என்ன போயா நீங்கள் வந்து இந்த மாதிரி சம்சாரின்னு சொல்கிறீங்க? அப்போ அவர் அந்த ஓடு வச்சு எடுக்கிற ஓட்டையும் ஒரு நாயும் கூட வச்சுருந்த ஆளையும் சம்சாரின்னு பட்டினத்தார் சொல்கிறாருன்னா நாமெல்லாம் ஏமாத்துறோம். சொல்லுங்கள், கம்பேரிசன் பண்ணி பாருங்க. நாமெல்லாம் ஏமாத்துறோம். உடனே சிஷ்யர் என்ன பண்ணாரு, அந்த ஓடை எடுத்து நாய் தலையில் ஓங்கி அடிச்சார். ஓடை உடைஞ்சு நாயை செத்து போச்சு. கடைசியில் அவர் என்ன பண்ணிட்டாரு, முக்திக்கு போயிட்டாரு. பத்திரகிரியார் என்ன பண்ணாரு, உண்மையை என்ன பண்ணாரு, உணர்ந்து கொண்டார். எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி நடந்த விஷயத்தெல்லாம் நம்ம வந்து ஞாபகப்படுத்து. இது வந்து எங்கே நடக்குது அப்படின்னா தமிழ்நாட்டில் தான் நடக்குது. பட்டினத்தார் நம்ம தமிழ்நாட்டில் தான் வாழ்ந்துருக்காரு. சொல்றாரு, இறைவனே என்னவா இருக்காரு, காலமாக இருக்கின்றார். காலம் நமக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்னா போறதே தெரியல. நம்ம பிறந்து இப்போ எல்லாரும் இங்கே வந்திருக்கிறவங்களாம் கிட்டத்தட்ட 60 to 70 இருக்கும், இல்லை 50லேருந்து 70 கூட வச்சுக்கோம். எப்படி போச்சுன்னே தெரியல. 50 வருஷ காலம் என்ன பண்ணியாச்சு, ஓடிடுச்சு. இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ ஏது வருமோ அறிகிறேன், இன்றைக்கு இருப்பாரே நாளைக்கு இருப்பார் என்று என்னவோ திடமில்லை. என்ன சொல்றாங்க இந்த இடத்துல? துன்பப்படுவோருக்கெல்லாம் வந்து என்ன ஆகுனா, காலம் ஒரு யுகம். சந்தோஷமா இருந்தா நமக்கு நேரம் போறதே என்ன ஆகாது, தெரியாது. ஆனா துன்பப்படுபவனுக்கு ஒவ்வொரு க்ஷணமும் என்னதுன்னா ஒரு யுகம் போன்றது. அப்போ நம்ம வந்து பொருளுக்காகவும் மற்ற விஷயங்களுக்காகவும் எவ்வளோ துன்பப்பட்டாலும் பரவாயில்லன்னு சொல்லி துன்பப்பட்டு அதில் கொஞ்சமோண்டு என்ன பண்ணுறோம், இன்பத்தை அனுபவிக்கின்றோம். அந்த இன்பம் தான் என்னது அப்படின்னா இந்த அல்ப சுகம். என்னதுன்னா உலக சுகம். நல்ல உணவு, டேஸ்டான உணவு, என்ன உடுக்க உடை, வசதியான வாழ்க்கை, ஆடம்பரமான வாழ்க்கை, இதெல்லாம் வந்து நம்ம ஈஸியாக கிடைக்குதா? நமக்கு ஈஸியாக கிடைக்குதா? எங்கன்னா கிடைச்சா சொல்லுங்கள். கஷ்டப்பட்டு தான் நமக்கு கிடைக்குது. அதுக்கு எதுக்காக கஷ்டப்படுறோம் அப்படின்னா நிம்மதியாக இருக்கிறது கஷ்டப்படுறோம். கஷ்டப்பட்டு என்னதை அனுபவிக்கிறோம், எதை அனுபவிக்கின்றோம்? ஆனந்தத்தை, இன்பத்தை அனுபவிக்கின்றோம். அப்போ இன்பம் அனுபவிப்பதற்கு காலம் ஒரு வந்து பார்த்திங்கன்னா சந்தோஷமாக இருந்துட்டோம் அப்படின்னா அந்த நேரமெல்லாம் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு நொடி தான், ஒரு செகண்டு தான், ஈஸியாக போயிடும். இதே கஷ்டப்பட்டுட்டோம் அப்படின்னா அது நமக்கு ஒவ்வொரு நொடியும் எப்படி இருக்கு, ஒவ்வொரு நிமிஷமும் எப்படி இருக்குன்னா ஒரு க்ஷணம், ஒரு யுகம் போல தென்படுகிறது. சொல்றாரு இந்த இடத்துல, காலம் மனம் இரண்டிற்கும் சம்பந்தம் இருக்கின்றது. என்ன இருக்கின்றது? நம்முடைய மனதிற்கும் காலத்திற்கும் என்ன இருக்கு? பெரிய சம்பந்தம் இருக்கு. நம்ம இளைஞனாக இருக்கும்போது இருந்த அதே மனது தான் இப்பவும் இருக்கா, இல்லை வேற ஏதாவது மனது மாறி இருக்கா?
மனசு வந்து இருக்கு, மெச்சூரிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கு, பக்குவம் அடைஞ்சிருக்கோம். ஆனால் மனசு அதே மனசு தான், மாற்றமே கிடையாது. ஆனால் இந்த மனது மற்ற விஷயங்களில் உழன்றது போன்று கடவுளுடைய அருளுக்கு பாத்திரமாக இருக்கின்றது அப்படின்னா கிடையாது. எதுக்கு இல்லை பாத்திரம், எதுக்கு பாத்திரமாகணும்? கடவுளுடைய அருளுக்கு பாத்திரமாக வேண்டும். வீட்டில் இருக்கிற சொந்த பந்தங்களுக்கு பாத்திரமா இருக்கு அப்படின்னா இணக்கமா இருக்கு, உலகத்துக்கு இணக்கமா இருக்கு, உறவினர்களுக்கு இணக்கமா இருக்கு. எல்லா விஷயத்திலும் இதுக்கு என்ன இருக்கு? மனசு ஒத்து போகின்றது. ஒன்றை மட்டும் நம்ம என்ன பண்றோம்? மறந்து விடுகின்றோம். என்ன அப்படின்னா இறைவனுடைய அருளுக்கு நாம் என்ன பண்றதில்லை, பாத்திரமாக அமைவதற்கு நம்மை தயார்படுத்தி கொள்ள நமக்கு என்ன பண்றதில்லை அப்படின்னா நேரம் ஒதுக்குவதில்லை. காலம் பொன் போன்றது சொல்றோமா இல்லையா? காலம் இப்போ இன்னைக்கு ஒரு நாள் போனா இந்த ஒரு நாள் நாளைக்கு வருமானா வராது, திரும்பி போனது தான். அப்போ பல பிறவிகள் எடுத்தால் இறைவனை அடைவதற்கு நமக்கு நம்ம நினைப்போமா? இல்லை இந்த பிறவிலேயே இறைவனை அடைந்துலாம் நினைப்போமா? சொல்லுங்க பார்ப்போம். இந்த பிறவிலே அடையலாம் தான் நினைக்கிறோம். ஆனால் நினைக்கிறதோட சரி, அதனுடைய முயற்சி வந்து என்ன பண்ணுறதில்லை அப்படின்னா கடுமையான முயற்சி நாம் என்ன பண்ணுறதில்லை, எடுப்பதில்லை. கடைசியில் சொல்கிறார், இந்த பாடலில் என்ன சொல்கிறாருன்னா ஏக்கம் வர வேண்டும் அப்படிங்கிறார். என்ன வரணும்? ஏக்கம் வர வேண்டும். ராமகிருஷ்ண பரமஹம்சரை பார்த்து ஒருத்தன் பைத்தியம் அப்படின்னு சொன்னான். என்ன சொன்னா? பைத்தியம் அப்படின்னு. அவர் சொன்னார், ஆமா நான் பைத்தியம் தான் அப்படின்னு ஒத்துக்கிட்டார். ஏன் அப்படின்னா நீ உலக விஷயங்களுக்காக, உலக பொருள்களுக்காக குடமாக கண்ணீர் வடித்து என்ன பண்றாய்? அலைகின்றாய். நீ உலக பைத்தியம், உலக பித்து பிடித்திருக்கின்றது. எனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கு? கடவுளை காண வேண்டும், கடவுளை அடைய வேண்டும், முக்தி அடைய வேண்டும், இறைவனோடு பேச வேண்டும், உரையாட வேண்டும் என்று எனக்கு பித்தம் பிடித்திருக்கு, பைத்தியம் பிடித்திருக்கு. எனக்கு பிடிச்சிருக்கிற பித்து பைத்தியம் உன்னுடைய பைத்தியத்தை விட என்னது அப்படின்னா மேலானது. உன்னுடைய பித்து உலக பித்து, என்னுடைய பித்து என்ன பித்து? கடவுள் பித்து. நான் பைத்தியம் தான். நம்ம சொல்ல பார்த்தோம்னா நம்ம எல்லாரும் ஒரு வகையில் பைத்தியம் தான். என்னடா சாமி இப்படி அந்தரிகத்துக்கு வர வச்சுட்டு எல்லாரும் பைத்தியம் அப்படிங்கிறாருன்னு நினைக்க வேண்டாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயத்துக்கு மேலே என்ன இருக்கு? அதீதமான பற்றுதல் இருக்கின்றது, பிடிமானம் இருக்கின்றது. அதை நோக்கி அது வர வரைக்கும் நம்ம என்ன பண்றதில்லை, அதை விடுறதில்லை. அதனால அதுக்கு பேர் என்ன அப்படின்னா அதை முன்னிட்டு நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா பித்து பிடித்திருக்கின்றது, பைத்தியம் பிடித்திருக்கின்றது. சொல்றாரு இந்த இடத்துல ஏக்கம் வர வேண்டும். ஏக்கம் வரல அப்படின்னா நீ வாழ்ந்து என்ன பண்றதில்லை, பிரயோஜனம் இல்லை. என்ன ஏக்கம் வரணும் அப்படின்னா சொல்றாரு, எந்த நாள் கருணைக்கு உரித்தாகும் நாளெனும் என்னிதையும் என்னை வாட்டுதே. ஒரு நோயாளி கடுமையான நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறான் அப்படின்னா அவன் சொல்லுவான் டாக்டர் கிட்ட போய், சார் டாக்டர் என்னை போட்டு இந்த நோய் என்ன பண்றது, வாட்டுன்னு வாட்டுதுமா, தாங்க முடியல, வயிற்று வலி தாங்க முடியல, என்ன காய்ச்சல் தாங்க முடியல, ஏதோ ஒரு நோய். டாக்டர் கிட்ட போய் என்ன சொல்லுவான், என்னை இந்த நோய் என்ன பண்ணுது, வாட்டுது. அந்த மாதிரி ஏக்கம் நம்ம என்ன பண்ண வேண்டும்னா என்ன பண்ணணும்? ஏக்கம் என்ன செய்யணும்? நம்மள வாட்டணும். எங்க சாமி வாட்டுது, நாங்க தான் வாடிக்கிட்டு இருக்கோம். வயசாகிக்கிட்டே போய்கிட்டே இருக்கு. என்ன ஒரு நாளுக்கு நாள் என்ன ஆகுது, இந்த உடம்பு நேற்றுக்கு இருந்த மாதிரி இன்னைக்கு இருக்கா? நேற்றுக்கு நல்லா தான் நடந்துக்கிட்டு இருந்தது, இன்னைக்கு நடந்தா என்ன ஆகுது, முட்டி வலிக்குது, எந்திரிச்சாலும் வலிக்குது, உட்கார்ந்தாலும் வலிக்குது, நடந்தாலும் வலிக்குது, படுத்தாலும் வலிக்குது, எப்படி பண்ணாலும் வலிக்குது. ஆனாலும் இந்த ஓட்ட உடம்பை வச்சுக்கிட்டு நாம் என்ன பண்றோம் அப்படின்னா அந்த உலக விஷயங்களில் தான் நம் மனது என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, போய்கொண்டிருக்கிறது. இந்த இறைவனை நாட வேண்டும் என்கின்ற ஏக்கம் என்ன பண்றதில்லை, வருவதில்லை. ஆனா அந்த ஏக்கம் வருவதற்கும் யாருடைய கருணை வேண்டும் அப்படின்னா இறைவனுடைய கருணை வேண்டும். அவர் அருளாலே அவனை வணங்குவதற்கும் அவனுடைய அருள் இல்லைன்னா என்ன பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியும். அதான் சொல்றாரு, எந்த நாள் கருணைக்கு உரித்தாகும், என்னைக்கு என்னை கூட்டிட்டு போவ,
சுந்தரமூர்த்தி நாயனார் திருமண கோலத்தில் உட்காந்துருக்கார். என்ன பண்றாரு? ஆமா, அங்க வந்து யார் வந்து கூப்பிடுறா? சிவபெருமானே வந்து மாறு வேடத்தில் வந்து வேறு வேஷத்தில் வந்து நீ உன் குடும்பம் உன்னுடைய பரம்பரை எல்லாமே உனக்கு என்னது அடிமை அப்படிங்கிறார். இந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். கடைசியாக வந்து என்ன பண்ணுறாரு? கூட்டிகிட்டு போகிறாரு கோவிலுக்கு. போயிட்டு எல்லா விஷயம் தெரிஞ்ச பிறகு நீ என்னை பற்றி பாடுங்கிறார். யாரு? சிவன். அப்போது நான் உன்னை என்னன்னு பாடுறது அப்படின்றார். நீ தானே என்னை பைத்தியம்னு சொன்னேன், பைத்தியம்னே பாடு அப்படின்றார். யார்? இறைவனே சுந்தரமூர்த்தி நாயனாரை பார்த்து என்னை பைத்தியம்னே பாடுங்கிறார். பித்தா பெரைசூடி பெருமானே அப்படின்னு பாடுறார். எத்தார் மறவாதே நினைக்கின்றேன் மனத்துணை. இப்போ இறைவனை பைத்தியம் சொல்றது வேற, இறைவன் மீது நமக்கு என்ன வரணும்? பித்து வரணும். அது சொல்றாரு இந்த இடத்துல. என்ன அப்படின்னா, அப்போ நம்முடைய பிறவி இது எத்தனாவது பிறவிங்கிறது நமக்கு தெரியாது. அடுத்த பிறவி எத்தனாவது பிறவிங்கிறது நமக்கு தெரியாது. அடுத்த பிறவி இருக்குதா இல்லையானே தெரியாது. போன பிறவி இருக்கா? இதுக்கு முன்னாடி எந்த பிறவி பிறந்திருந்தோம்? என்ன பிறவி? மனித பிறவியா இல்லை என்ன பிறவி பிறந்தோம் நமக்கு என்ன தெரியுமா? அதுவும் தெரியாது. அப்போ சொல்றாரு இந்த இடத்துல, இறைவனை அடையவில்லையே என்ற உணர்வு யாருக்கு வருதா? பக்தனுக்குத்தான் வருகின்றது. என்ன பக்தன்? யாருக்கு வருது? பக்தனுக்கு தான் வருது. அதுதான் பகவத்கீதையில் பகவான் கிருஷ்ணர் சொல்றாரு, ஆர்த்தோ ஜிக்ஞாசு அர்த்தார்த்தி ஞானீச்ச பரதர்ஷப அப்படிங்கிறது. 4 விதமான பக்தர்கள் இருக்கின்றார்கள். ஆர்த்த பக்தி, அர்த்தார்த்தி பக்தி, ஜிக்ஞாசு பக்தி, ஞானி பக்தி. இந்த ஞானி பக்தனாக இருக்கின்றவன் தான் எனக்கு ரொம்ப உகந்தவன், பிடித்தமானவன் சொல்லி சொல்றாரு. மற்றவங்கெல்லாம் துன்பம் வரும்போது என்னை வணங்குகின்றார்கள். எதையாவது பொருள் வேண்டும் அப்படின்னு சொல்லி வேண்டுதல் வைத்து என்னை வணங்குகின்றார்கள். அர்த்தார்த்தி. அர்த்தம்னா என்ன? பொருள். கோவிலுக்கு போகிறோம், கடவுள்கிட்ட என்ன வேண்டுறோம்? நம்ம ஞானம் வேண்டும், பக்தி வேண்டும், வைராக்கியம் வேண்டும், முக்தி வேண்டும் வேண்டுமா? என்ன வேண்டுற? கோவிலுக்கு போயிட்டு அது வேணும் இது வேணும், அதை பாருங்க கரெக்டாக சொல்கிறாங்க, குறிப்பிடாம என்ன வேணும், அது வேணும் இது வேணும், அவ்வளோதான் லிஸ்ட்டு. நீங்கள் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸட்ரா எக்ஸட்ரான்னு போட்டுக்கிட்டு அந்த லிஸ்ட்டை எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி 108 இருக்கும். எத்தனை இருக்கும்? 108 இருக்கும். எல்லாமே என்ன பிரார்த்தனை? என்ன? காமிய பிரார்த்தனை. என்ன பிரார்த்தனை? காமிய பிரார்த்தனை. கடவுள்கிட்டே நம்ம என்ன பண்ணுறோம்? வியாபாரம் பண்ணுறோம். நீ எனக்கு இது செஞ்சு கொடு, நான் உனக்கு என்ன பண்ணுறேன்? அது நிறைவேற்றிட்டுன்னா உனக்கு காணிக்க செலுத்துகின்றேன். திருப்பதி வெங்கடாஜலபதி பெருமாளுக்கு நமக்கு என்ன வந்து அக்ரிமெண்ட் சொல்லுங்க அப்படின்னா, எனக்கு வியாபாரம் எப்படி நடக்கணும்? சக்ஸஸாக நடக்கணும், இத்தனை கோடி வருமானம் வரணும், இத்தனை பர்சன்டேஜ் உனக்கு உண்டியல்ல போட்டுறேன். யாருக்கிட்ட நம்ம பேசுகிறோம்? பேரோ பெருமாளுக்கிட்டே பேசுகிறோம். பெருமாள் அதுக்கு என்ன பண்ணுறாருன்னா அக்செப்டட், ஓகே கொண்டா. அதனால தான் வந்து பெருமாள் உண்டியல்ல திருப்பதியில் என்ன வருது? அதிகமாக வருது. என்ன காரணம் அப்படின்னா அதையும் கடவுள் ஏற்றுக்கொள்கின்றார். அர்த்தார்த்த பக்தி, அர்த்தார்த்தி. அப்புறம் ஜிக்ஞாசு பக்தி. ஜிக்ஞாசு அப்படின்னா எப்படியாவது இறைவனை அடைய வேண்டும் என்கின்ற அலைந்து 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 திரிந்து கொண்டிருக்கின்றவர். ஞானி பக்தி அப்படின்னு சொல்லும் பொழுது பார்த்தீங்கன்னா அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா குருவை போய் நாடி விஷயத்தெல்லாம் தெரிந்து கொண்டு இனி இந்த பிறவியில் நமக்கு எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறான்? கிளம்பிடுறான். எங்கே கிளம்பிடுறான்? வீட்டை விட்டு, நாட்டை விட்டு எங்கே போகிறான் அப்படின்னா காசிக்கு போயிடுறான். அது என்ன பக்தின்னா ஞானி பக்தி. ஞானிகளுடைய பக்தி அப்பேற்பட்டதாக இருக்கின்றது. இந்த 4ல் நம்ம எந்த லிஸ்ட்டில் இருக்கிறோம் அப்படின்னா, நல்ல வேலை எந்த லிஸ்ட்லேயும் நம்ம பேர் இல்லை. ஆர்த்த பக்தி, அர்த்தார்த்தி பக்தி, ஜிக்ஞாசு பக்தி, ஞானி பக்தி. இந்த 4ல் ஏதாவது ஒன்று கிடையாது. ஓட்டர் லிஸ்ட்டில் உங்கள் பேர் இருந்தால் தான் ஓட்டு போட முடியும். இல்லைன்னா யூ ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் என்னது அப்படின்னா ஓட்டிங், ஓட்டு போட முடியாது. அந்த மாதிரி நமக்கு என்ன கிடையாதுன்னா இந்த 4த்துலையுமே நம்ம லிஸ்ட்டு இல்லை, நம்ம பேர் இல்லை. எலிஜிபிலிட்டி இருக்கா இல்லையானா இல்லை. எதற்கு அப்படின்னா கடவுளை அடைவதற்கு. கெட் அவுட். நமக்கே அப்படி சொல்றது மட்டும் இல்லை, தாய்மானவரே சொல்றார் என்னன்னா, எந்த நாள் கருணைக்கு உரித்தாகும் நாளெனும் என்னிதையும் என்னை வாட்டுதே.
அவங்களுக்கே அப்படி இருக்குது அப்படின்னா இன்னும் நாமெல்லாம் வந்து என்ன பண்ணணும் சொல்லுங்க, எவ்வளோ முயற்சி பண்ணணும். தூக்கமே வரக்கூடாது. என்ன வரக்கூடாது சாமி? இந்த மாதிரி ஏசி ரூம்லாம் போட்டு ஃபேன்லாம் போட்டிங்கன்னா தூக்கம் வராமல் வேற என்ன செய்யும்? சொல்றாரு இந்த இடத்துல, எந்த நாள் கருணைக்கு உரித்தாகும் நாளெனவும் என்னதையும் என்னை வாட்டுதே. சரி, வாட்டட்டும். அடுத்து சொல்றாரு, ஏதென்று சொல்லுவேன். அடுத்த வரி பாருங்க, அடுத்த லைன், ஏதென்று சொல்லுவேன். என்ன அப்படின்னா, ஏதென்று சொல்வேன் என்ன அப்படின்னா, இந்த உலக பொருள்கள் இருக்கு இல்லையா, இந்த ஒரு உலக பொருள்களை நம்ம என்ன பண்றோம், சம்பாதிக்கிறோம். சம்பாதிச்சு அதை இறைவனுக்கு என்ன பண்றோம், கொடுக்குறோம். கொடுத்து என்ன பண்றோம், புண்ணியத்தை சம்பாதிக்கின்றோம். என்ன பண்றோம், புண்ணியத்தை சம்பாதிக்கிறோம். எல்லாம் அன்னதானம் பண்றாங்க, நிறைய விஷயங்கள் பண்றாங்க, நல்ல காரியங்கள். ஆனா அவங்களுடைய பிரார்த்தனைகளுக்கு என்ன நல்ல காரணங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொரு மனிதனுடைய பிரார்த்தனையும் ஒவ்வொரு விதமாக இருக்கின்றது. இறைவனிடத்தில் பிரார்த்தனை பண்றவங்களுடைய ஒவ்வொரு பிரார்த்தனையும் ஒரே மாதிரி இருக்காதா? 1000 பேர் கோவிலுக்கு போறாங்கன்னா 1000 பேருடைய பிரார்த்தனை எப்படி இருக்கும், 1000 விதமா இருக்கும். சொல்றாரு, ஏதென்று சொல்லுவேன். உன்னிடத்துல பக்தர்கள் வேண்டுவது என்னதுதான் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க அப்படின்னா, கிடையாது, அனைத்தையும் உன்னிடத்தில் கேட்கின்றனர். அதனால சொல்றாங்க, ஒரு பாட்டு இருக்கு, கேட்டதும் கொடுப்பவனே. என்னது? கிருஷ்ணா கிருஷ்ணா. கேட்டதெல்லாம் என்ன பண்றாரு, கொடுக்குறாரு. உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, லிஸ்ட்ல இல்லாததெல்லாம் கூட கேளு. அதான் ஒருத்தன் கேட்டான், என்னை ஏன் படைத்தாய்? என்ன பண்ணிட்டான், என்னை ஏன் படைத்தாய், படைக்கும் போது என்ன நினைத்தாய்? கடவுள்கிட்ட கேட்டான் கேள்வி. கடவுள் சொன்னாரு, நான் ஒன்றும் உன்னை படைக்கல, உன்னுடைய கர்ம வினையினால நீ என்ன பண்ற, நீ பிறந்திருக்கின்றாய். இந்த கர்ம வினை முடிஞ்சாதான் வந்து உனக்கு என்னது பிறவி கிடையாது. சொல்றாரு இந்த இடத்துல, பணம், பொருள், பட்டம், பதவி, இதெல்லாம் வேண்டுவது, அழுவது, இதெல்லாம் என்னது அப்படின்னா ராவணாகார அழுகை. நம்ம என்ன பண்றோமா, 2 அழுகை சொல்லப்படுகிறது, ருத்ராகார அழுகை, ராவணாகார அழுகைன்னு சொல்லி. மனிதனே என்ன பண்ற, இதெல்லாம் வேணும்னு சொல்லி அழுகிறான், பாடாப்படுறான். பணத்துக்காக நம்ம அலையிறோமே, எப்படி அலையிறோம், நாயா பேய அலையிறோம் பார்த்தீங்களா உலகத்துல. இந்த அலைச்சலுக்கு பேர் என்ன அப்படின்னா ராவணாகார அழுகை. எப்படி ஒரு குழந்தை ஒரு பொருளை பெற வேண்டும் என்றால் என்ன பண்ணுது அப்படின்னா, அழுது புலம்பி எப்படியாவது அம்மாவரிடத்தில் என்ன பண்ணிடுது, வாங்கிடுது. அது வாங்கின பிறகு அழுகை என்ன பண்ணிடுது, நின்றுதா இல்லை வந்து தொடர்ந்து அழுகுதா, நின்று போகுது. ஆனா அந்த பொருள் வந்து எவ்வளவு நேரம் அது கையில இருக்கு, அந்த பொருள் குழந்தை கையில எவ்வளவு நாள் இருக்கு, எவ்வளவு நேரம் இருக்கு, கொஞ்ச நேரம் தான். அந்த மகிழ்ச்சி அந்த முடிகிற வரைக்கும் தான். இந்த பொருள் மேல இருக்கிற பற்றுதல் போயிடுச்சுன்னா அந்த பொருள் என்ன பண்ணிடும், தூக்கி போட்டுரும். மறுபடியும் வேற ஒரு பொருள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், போய் நாடுகிறது. அது போலதான் நம்ம இருக்கிறோம். முதல்ல ஒரு பொருளை நாம் என்ன பண்றோம், அடைய வேண்டும் என்று நினைக்கின்றோம். அந்த பொருள் இந்த சீச்சி இந்த பழம் புளிக்குங்கிற மாதிரி அது திகட்டி போன பிறகு என்ன பண்றோம் அப்படின்னா தூக்கி போட்டுட்டு வேற ஒன்றை நாம் என்ன பண்றோம், விரும்புகின்றோம். இப்படி ஒவ்வொன்றா மாறி 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 கடைசியா எல்லா விதமான பொருள்களையும் நாம் என்ன பண்றோம், சம்பாதிக்கிறோம். ஆனால் இறைவனை சம்பாதித்தலோ, இறைவன் மீது அன்பு செலுத்தி இறைவனை நம்ம அடைதலோ என்ன அப்படின்னா அதுக்கு மாற்று எதுவும் என்னது கிடையாது. சொல்றாரு இந்த இடத்துல, அருள் பித்து அல்லது பொருள் பித்து, இந்த 2 விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்று என்னது, முதல்ல வந்து சொன்னது என்ன, முதல் வரியில சொன்னது என்ன அப்படின்னா உலக பித்து, இறைவன் மேல இருக்கின்ற பித்து, தெய்வ பித்து. இப்ப சொல்லி இருக்கிறது என்ன அப்படின்னா அருள் பித்து, பொருள் பித்து. பொருள் பித்து எப்படி இருக்கும் அப்படின்னா பல வகையா இருக்கும், டிசைனா இருக்கும், ஆயிரக்கணக்கில் இருக்கும். ஆனா அருள் பித்து என்னது அப்படின்னா ஒன்றே ஒன்று, இறைவனை அடைய வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட 1000 பக்தர்களும் கோவிலுக்கு போனாங்கன்னா அவங்களுடைய எண்ணம் என்னது அப்படின்னா 1000 பேருடைய எண்ணம் எப்படி இருக்கும், ஒன்னாத்தான். உதாரணத்துக்கு சொல்றேன், ஐயப்ப பக்தர்கள் சபரிமலைக்கு போறாங்க. அனைவருடைய எண்ணமும் என்ன, சபரிமலைக்கு போயிட்டு 18 படி ஏறி மேலே போய் யாரை பார்க்கணும். ஆமாம், அந்த 48 நாள் மண்டலம் யாரும் எந்த தவறு என்ன பண்ணுறதில்ல, எல்லாம் நீட்டாக வந்து என்ன பண்ணுறாங்க, விரதம் இருந்து. எல்லாருடைய குறிக்கோளும் என்ன அப்படின்னா ஒன்லி ஐயப்பனை தரிசனம் பண்ணுறது தான். இதில் எந்த விதமான மாறுபாடும் கிடையாது. எப்போ அப்படின்னா அனைவரும் பக்தர்களாக இருந்தால்.
அது அருள் பித்து இருந்தா. பொருள் பித்து இருந்தா என்ன அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எண்ணம் இருக்கின்றது. அப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமா என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா மாறி அமைந்து விடுகிறது. ஏன் அப்படின்னா யார் என்ன நினைக்கிறாங்கிறது யாருக்கு தெரியும் அப்படின்னா அவங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா கடவுளுக்கு ஒன்றா தெரியல. அதுபோல அதனுடைய பலன்களும் எப்படி இருக்கு அப்படின்னா வெவ்வேறாக இருக்கின்றது. ஐயப்ப பக்தர்கள் ஐயப்ப மலைக்கு போறாங்க அப்படின்னா பலன் என்ன? ஐயப்பனை தரிசனம் பண்ணிய புண்ணிய பலன் கிடைக்கும். ஐயப்பனை என்ன பண்ணியாச்சு? தரிசனம் பண்ணியாச்சு, முடிஞ்சு போச்சு. அதுதான். திரும்பி வரும்போது எப்படியே போறாங்க, அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். போகும்போது எப்படி போறாங்க? எல்லாரும் ஐயப்பா சாமிங்க தான், அதெல்லாம் மாற்று கருத்து கிடையாது. அதுபோல இந்த பொருள் பித்து அப்படின்னு சொல்லும் பொழுது, உலக பித்துன்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா அஞ்ஞானத்தினால் அந்த உலக பித்து என்ன பண்ணுகிறது? வருகின்றது. எதனால வருகின்றது? அஞ்ஞானத்தினால். அப்போ பலன்களும் வெவ்வேறாக இருக்கின்றது, எண்ணங்களும் வெவ்வேறாக இருக்கின்றது, நம்முடைய நோக்கமும் என்னது அப்படின்னா வெவ்வேறாக இருக்கின்றது. இப்ப எத்தனை பேர் பிரார்த்தனை பண்றாங்களோ, எத்தனை பேர் துயரப்படுகிறார்களோ அத்தனை விதமான காரணங்கள் இருக்கின்றது. அத்தனை விதமான காரணங்களும் என்னது அப்படின்னா மனோவிகாரங்கள். இந்த ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுங்க. என்ன விகாரங்கள்? மனோவிகாரங்கள். நாம எண்ணுகிற எண்ணங்கள். இங்க உட்கார்ந்து இருக்கிறவங்களே வந்து பாத்தீங்கன்னா அந்தரயோகத்துக்கு வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா எல்லாருடைய எண்ணமும் எப்படி இருக்கு அப்படின்னா ஒன்லி அந்தரயோகம் தான், வேற எதுவுமே கிடையாது. ஆனா சாயந்தரம் எங்க 4 மணிக்கு விட்ட பிறகு நீங்க போறீங்கன்னா உங்களுடைய எண்ணம் எப்படி இருக்கு அப்படின்னா யார் எங்க போறீங்க, என்ன வீட்டுக்கு போறீங்க, என்ன காரியமா போறீங்க யாருக்கா தெரியுமா? அவரவருடைய போக்கில் அவரவர்கள் என்ன பண்ண போறீங்க? போக போறீங்க. வரும்போது அப்படிதான் வந்திருப்பீங்க. இங்க வந்த பிறகு என்ன அப்படின்னா அனைவருடைய நோக்கமும் ஒன்றுதான். சொல்றாரு இந்த இடத்துல என்ன கிடையாதுன்னா மனோவிகாரங்கள் கிடையாது. அனைவரும் எதை பார்த்து நீங்க கவனிச்சுக்கிட்டு இருக்கீங்க? சொல்ற விஷயத்தை கவனிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இந்த இடத்துல இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம்தான், எல்லாருக்கும் ஒண்ணுதான். மனோவிகாரம் என்பது கிடையாது. அனைவருடைய மனமும் எதை கவனித்துக் கொண்டிருக்கிறதுனா விஷயத்தை கவனித்துக் கொண்டிருக்கிறது. விகாரம் என்பது இல்லை. அந்த விகாரமும் ஒன்று சேர்ந்தால் என்ன ஆகுதுன்னா ஒன்னே ஒண்ணுதான். ஆனால் நீங்க உங்களை எல்லாம் பிரிச்சுக்கிட்டீங்க. இப்படி வெளியில போகும்போது மதுரைக்கு போறீங்க அப்படின்னா அனைத்து விதமாக மாறி அமைந்து விடுகிறது. அப்போ உலகத்தில் எத்தனை மனிதர்கள் இருக்கின்றார்களோ அத்தனை விதமான விகாரங்கள், அத்தனை விதமான எண்ணங்கள் உருவெடுத்திருக்கின்றது, அத்தனை விதமான ஆசைகள் இருக்கின்றது. உங்களுக்கு 100 ஆசை இருக்குன்னா அவங்களுக்கு 500 ஆசை இருக்கும், அவங்களுக்கு 500 ஆசைன்னா அவங்களுக்கு 1000 இருக்கும். நான் கடவுளை நோக்கி எல்லாரும் போறோம் அப்படின்னா எல்லாருக்கும் ஒரே ஒரு ஆசை தான். என்னது அப்படின்னா இறைவனை அடைதல். அது சொல்றாரு இந்த இடத்துல, ஏதென்று சொல்லுவேன். இப்படி அனைவருடைய உள்ளத்திலும் இறைவன் இருக்கின்றார், அனைவரும் கடவுளை நோக்கி போகின்றார்களா அப்படின்னு சொல்லி சொன்னா என்னத்தை சொல்லுவேன்? சொல்ல முடியாது. ஏதென்று சொல்லுவேன் சொல்லார் இந்த இடத்துல. முன்னொடு பின் மலைவு அறவும் இற்றை வரை யாது பெற்றேன். அடுத்த லைன் முதல்ல இருந்து நான் சொல்லிக்கிட்டே வரேன். எந்த நாள் கருணைக்கு உரித்தாகும் நாளெனோம் என்னதே வினைவாட்டுதே. அது முதல்ல முடிஞ்சுது. அதுக்கு அடுத்தது ஏதென்று சொல்லுவேன். என்னுடைய மனசு விகாரம் அடைஞ்சிருக்கின்றதே அது என்னன்னு சொல்றது. இன்னொரு ரகசியம் என்னன்னு, அந்த உலகத்துல வெளியில இருக்கிறவங்க பேசுறது, வெளியில இருக்கிறவங்க சொல்றதெல்லாம் காதல கேட்டுக்கிறோம். ஆனா நம்ம மனசுல வருகின்ற எண்ணங்களையும் கேவலமான விஷயங்களையும் வெளியில சொல்ல முடியுமா? ஐயா, சொல்லவே முடியாது. ரொம்ப கஷ்டம். நல்ல விஷயங்களா இருந்தா சொல்லிடலாம், மட்டமான விஷயமா இருந்தா சொல்ல முடியுமா? சொல்லவே கூடாது. ஆனால் 2 விதமான மன எண்ணங்களும் ஓட்டங்களும் விகாரங்களும் நம்ம மனசுக்குள்ள வருதா இல்லையா? அரசாணை செய்யுது. செல்லு இருக்கு, செல்லுல நல்ல விஷயமும் இருக்கு, கெட்ட விஷயமும் இருக்கு. அது பார்க்கும்போதே வருது. அதை நம்ம பார்க்காம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா நல்ல விஷயத்துக்குள்ள போயிடும். அதுபோலதான் நம்முடைய மனதில் நல்ல எண்ணங்களும் இருக்கின்றது, தீய எண்ணங்களும் இருக்கின்றது. ஆனால் நம்ம எதற்கு இடம் தர வேண்டும்? நல்ல எண்ணங்களுக்குத்தான் இடம் தர வேண்டும், நல்ல விஷயங்களுக்குத்தான் இடம் தர வேண்டும். அப்படி கொடுத்தா நமக்கு என்ன கிடையாதுன்னா விகாரம் என்பது இல்லை. சொல்றாரு இந்த இடத்துல. முன்னோடு பின் மலைவு அறவும் இற்றை வரை யாது பெற்றேன். இதுக்கு என்ன அப்படின்னா
உடல் என்ன பண்ணுது? மாறிக்கொண்டே இருக்குதா? பிரச்சனை இல்லை. நம்ம வந்து குழந்தை பிறக்கும்போது நமக்கு வந்து ஒரு 2 கிலோ 3 கிலோ இருந்திருக்கும் வெயிட்டு, சின்ன உருவம் குழந்தை. அதே அந்த குழந்தை தான் இப்போ என்ன உருவமாக மாறி அமைஞ்சிருக்குங்க நம்ம எதிர்க்க. இப்போ எத்தனை கிலோ நம்ம எல்லாரும் இருக்கும்? ஒரு ஆளுக்கு மேக்ஸிமம் எவ்வளோ வச்சுக்கோம் சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். 90, 60 to 70 என்னமோ வச்சுக்கோங்க. எப்பொழுது நீங்கள் பிறந்தீர்களோ அதே உருவம் இப்பொழுது என்ன பண்ணியிருக்கு? மாறி அமைஞ்சிருக்கின்றது. உடல் மாறிக்கொண்டே இருக்கிறது, பிரச்சனை இல்லை. இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, பிறந்த பிறகு நமக்கு ஷட் விகாரங்கள் ஏற்படுகின்றது. என்ன விகாரங்கள்? 6 விகாரங்கள். அஸ்தி, ஜாயதே, வர்த்ததே, விபரிணமதே, அபக்ஷீயதே, வினஷ்யதி. எத்தனை விகாரங்கள் சொல்லியிருக்கேன்? 6 விகாரங்களுக்கு இந்த உடம்பு இருக்கு. அஸ்தி, அஸ்தினா என்ன தெரியுமா? உடல் பிறந்து விட்டது, இருக்கின்றது. நம்ம பிறப்பதற்கு முன்பு எங்கிருந்தோம் தெரியாது. மாதாவினுடைய கர்ப்பத்தில் சிசு வந்த பிறகு என்ன பண்ணியாச்சுன்னா உள்ள வந்தாச்சு. அஸ்தி. இன்னும் எத்தனை நாளில் வந்து குழந்தை வெளியில் வரப்போகுது, இந்த உலகத்தை பார்க்க போகின்றது என்பதை நமக்கு டீட்டெயிலாக தெரியும். இந்த நாள், இந்த மாதம் அப்படின்னு சொல்லிடலாம். அப்போ நம்ம மனசில் என்ன தோணுது? சிசு இந்த உலகத்தில் என்ன பண்ணியாச்சு? கால் ஊன்றி விட்டது, அஸ்தி. அடுத்து என்னடாங்க? ஜாயதே. ஜாயதேன்னு என்ன அப்படின்னா பிறந்தாச்சு. இந்த சிசு மாதாவினுடைய கர்ப்பத்தில் இருக்கின்ற வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிறந்தாச்சு அப்படின்னா துன்பத்தை உடனே என்ன பண்ணியாகணும்? அனுபவிச்சாங்க. எடுத்தோடனே என்னது ஃபர்ஸ்ட்? இன்பமா இன்பமா துன்பமா? என்ன துன்பம்? அழுகிறது துன்பம். எதனால அழுகை அப்படின்னா பசி. எடுத்த உடனே என்ன ஆகுது? குழந்தைக்கு என்ன பண்ணுது? பசி. அம்மா அவனுடைய பாலை குடிக்கணும், பசி. அதுக்கு பேர் என்ன அப்படின்னா பசி பிணி. அன்னைக்கு எடுத்த பசி தான் இன்னைக்கு வரைக்கும் என்ன பண்ணல, அடங்கவே இல்லை சொல்றாரு இந்த இடத்துல. ஷட் விகாரங்கள்ல அஸ்தி, ஜாயதே, வர்த்ததே. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகுது? வளருது. அஸ்தி, ஜாயதே, வர்த்ததே, விபரிணமதே, உருமாற்றம் அடைகிறது. என்ன பண்ணுது? ஆள் மாறிட்டான். பையன் இளைஞனா வந்துட்டான். என்ன இளைஞனான பிறகு திருமணமாகி கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ண ஆச்சு அப்படின்னா பல்லு விழுந்துருச்சு, கண்ணு தெரிய மாட்டேங்குது, தலைமுடி என்னாச்சு? நரைச்சிருச்சு. என்ன அது எத்தனாவது விகாரம் அப்படின்னா அஸ்தி, ஜாயதே, வர்த்ததே, விபரிணமதே, அபக்ஷீயதே, தேய்மானம் அடைகிறது. கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு உறுப்பாக என்ன ஆகுது? தேய்மானம் அடையுது. அப்புறம் என்ன அப்படின்னா வினஷ்யதி. ஒரே டோஸ் உடனே க்ளோஸ். வினஷ்யதினா என்ன? ஆல் அவுட்டுன்னு அர்த்தம். எத்தனை விகாரம்? 6 விகாரங்கள். நம்முடைய வாழ்க்கை முழுவதையும் 6 ஸ்டெப்பில் முடிச்சுட்டாங்க. அஸ்தி, ஜாயதே, வர்த்ததே, விபரிணமதே, அபக்ஷீயதே, வினஷ்யதி. இப்போ இந்த உடல் மாற்றம் அடைந்தாலும் மனது எப்படி இருக்கு அப்படின்னா அதே ஆள் தான் உள்ள இருக்கான். மாற்றம் அடைஞ்சிருக்கானா? மனசு ஜெகநாதன் ஒருத்தர் இருக்காரு. சின்ன வயசுல இருக்கிற மனசு தான் கொஞ்சம் கொஞ்சமாக பெரியவனாகி இளைஞனாக மாறி கல்யாணமாகி குழந்தையெல்லாம் பிறந்து திருமணமாகி அவர்களுக்கும் திருமணமாகி பேரப்பிள்ளையெல்லாம் பிறந்து தாத்தாவாகி இப்போ கிழவன் ஆகிட்டாரு. இப்போ என்ன ஆகுது? 90 வயசு ஆகுது. அவர் பேர் மாறல, உடம்பு மாறுது. உள்ள கூட மனசு என்ன ஆகுதுன்னா அதே ஆள் தான். எதுக்கு சாமி இதை சொல்றீங்க அப்படின்னா முன்னோடு பின் மலைவு அறவும் அப்படின்னு. மலைவு அறவும் அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த மனசு அப்படியே இருக்குது. ஆனால் உடல் என்ன ஆகுது அப்படின்னா விகாரம் அடைந்து ஆள் உருமாற்றம் அடைந்து கிழவையாக மாறி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? இப்போ டேக் ஆஃப் போகிறதுக்கு ரெடியாக என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? நீங்கள்லாம் போகிறதுக்கு ரெடியாக இருக்கிறீங்களா இல்லை இங்கே இருக்க போகிறீங்களா? சாயந்தரம் 4 மணிக்கு கேட்குறேன். 4 மணிக்கு மேலே இங்கேயும் இருக்க போகிறீங்களா இல்லை போகிறீங்களா? நாங்கள் அலோவ் பண்ணுறோமோ இல்லையா? நான் கேட்கறதுக்கு பதில் சொல்கிறோம். 4 மணிக்கும் போயாகணும். இந்த உலகத்தை விட்டா போயாகணும், வேறு வழி கிடையாது. முன்னோடு பின் அப்படிங்கிறாரு. நீங்கள் முன்னாடி பிறந்தீங்க, நான் பின்னாடி பிறந்தேங்கிற கணக்கெல்லாம் கிடையாது. யார் எப்போ போனோம் அப்போ எப்போ என்ன பண்ணி ஆகணும்? போய்த்தான். இல்லை எல்லாரும் 90 வயசுல தான் டிக்கெட் வாங்கணும்னு ஏதாவது கணக்கு இருக்கா? 40ல் போகிறாங்க, 20ல் போகிறாங்க, 30 எப்போ வேணாலும் போகிறாங்க.
எப்போ வேணாலும் அவுட் ஆள் சொல்லுவார் இந்த இடத்துல. முன்னோடு பின் மலைவு அறவும் இற்றை வரை யாது பெற்றேன். இப்படி எல்லாமே வந்து முன்னுக்கு பின் முரணாக இருக்குது. இதை ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேன் அப்படின்னா இது வரைக்கும் நான் பெற்றது என்ன, நான் அடைந்தது என்ன, பலன் என்ன, ரிசல்ட் என்ன சொல்லுங்க அப்படின்னா ஒன்றும் கிடையாது. சாப்பிட்டது தூங்குனது தான் மிச்சம். நம்ம வாழ்க்கையில் பெரிய ஒரு அதிசயம், பெரிய ஒரு காரியம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எல்லாரும் 3 வேளை நல்லா என்ன பண்ணுறோம், சாப்பிட்ட உடனே அடுத்த வேலை என்ன பண்ணுறோம், தூங்குறோம். இதே தான் மாறி மாறி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன். பெரும்பாலான நேரம் 80 வயது ஆயுள்ள 40 வயது தூக்கத்தில் என்ன பண்ணிருக்கோம், கழிச்சிடும். மிச்சம் நம்ம வாழ்ந்திருக்கிற வாழ்க்கை எவ்வளோ, 40 தான். அந்த 40ல் கடவுளை அடையிற, கடவுளை நினைச்ச நேரம் என்னன்னா ரொம்ப ரொம்ப குறைச்சலான நேரம். இப்போ இந்த இடத்துல சொல்றாரு, உடலின் வளர்ச்சி மலைவு முரண்பாடு இல்லை. உடல் வளர்ச்சியில வந்து என்ன அப்படின்னா ஆள் வந்து குண்டா இருக்கிறாங்க, ஒல்லியா இருக்கிறாங்க, தலைமுடி நரைச்சிருக்கு, ஆள் மாறாட்டம் ஆயிருக்கு, பல்லு இல்லை, முகம்லாம் மாறி இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா உடல்ல தான் வந்து என்ன இருக்கு அப்படின்னா வளர்ச்சி, முரண்பாடு இருப்பது போன்று தோன்றுகிறது. ஆனால் முரண்பாடு இல்லை. ஆனால் மனசுல என்ன இருக்குன்னா நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டு இருக்கின்றது, முதிர்ச்சி ஏற்பட்டு இருக்கின்றது, கோணல்கள் இருக்கின்றது, நிறைவேறாத ஆசைகள் இருக்கின்றது. கடைசி வார்த்தை என்ன ஆசை? சாமி கரெக்டாக சொன்னீங்க. எப்படி இது கண்டுபிடிச்சிங்க? நிறைவேறாத விஷயங்கள் நம்மகிட்ட இருக்கா இல்லையா? ஆமாம் சாமி, ஒன்றே ஒன்று இருக்குது சாமி. ஒன்றே ஒன்றுலாம் சொல்லாதீங்க, நிறைய இருக்குது. லிஸ்ட்டு போட்டோம்னா ஒவ்வொன்றா என்ன பண்ணிக்கிட்டலாம், இந்த பேப்பரில் எழுதிக்கிட்டே போகலாம். நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3, இருங்க நான் இன்னொன்று சொல்கிறேன், நம்பர் 4, அப்புறம் என்ன நம்பர் 5, அப்படி என்ன பண்ணி நின்றுக்கிட்டே போகுமா இல்லையா அப்படின்னா கண்டிப்பாக போகும். இதைத்தான் தாய்மானவர் சொல்கிறாருன்னா, இற்றை வரை யாது பெற்றேன். இன்றைக்கு வரைக்கும் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா திருப்தி இல்லை. என்ன இல்லை, நிறைவேறவில்லை. இன்னைக்கு வடை சாப்பிட்றோம், ரைட்டு, இதோட சரி, இந்த ஜென்மத்தில் இனிமேல் வடை வந்து நான் சாப்பிட்றது இல்லை சொல்ல முடியுமா? திருப்தி ஆயிடுச்சா? டாக்டர் சொல்றாரு எண்ணெய் பலகாரம்லாம் சாப்பிடாதீங்கன்னா, ஒரு மாசத்துக்கு சாப்பிடாம இருக்கலாம். அடுத்த மாசம் கல்யாணத்துக்கு போறோம், வடை கொடுக்குறாங்கன்னா சாப்பிடாம இருக்க முடியுமா? சாப்பிடாதவங்களாம் கை தூக்குங்க. என்ன எல்லாரும் என்ன பண்றோம் அப்படின்னா, ஆனா ஒரு மாசமா சாப்பிடல, ஒரு வடை சாப்பிட்டா என்ன சாப்பிட. அப்ப திருப்தி என்பது என்ன அப்படின்னா உலக விஷயங்கள் என்னைக்குமே என்ன கிடையாதுன்னா முடிவு கிடையாது. நான் உதாரணத்துக்கு தான் வடைய சொல்றேன். நீங்க அதை வந்து எது உங்களுக்கு சூட்டபிளா இருக்கோ அதை வந்து என்ன பண்ணிக்கங்க, ஃபில்அப் பண்ணிக்க சொல்றாரு இந்த இடத்துல. மனோவிகாரங்கள், மன உணர்வுகள் வேறுபட்டு கொண்டே இருக்கின்றது. ஒன்றுலேருந்து ஒன்று தாவி, இன்னொன்னுலேருந்து இன்னொன்னுக்கு தாவி, இன்னொன்னுலேருந்து இன்னொரு விஷயத்துக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, போய்கிட்டு இருக்கு. ஒன்று நிறைவடைஞ்சாச்சு இல்லை, அதோட விட்டுறலாம் இல்லைன்னா இல்லை இன்னொன்று இருக்கு, இதுவும் நிறைவேற வேண்டும். இந்த குழந்தைங்க என்ன பண்ணோம் அப்படின்னா, வாரம் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை அப்பா என்ன பண்றாரு, ஷாப்பிங் கூட்டிட்டு போறாரு. என்ன பண்றாரு, ஷாப்பிங். உங்களுக்கு தான் தெரியும், இப்பெல்லாம் இருக்கு, உங்களுக்கு தெரியுமில்ல, மால் தெரியுமில்ல, அங்கே எல்லா பொருளும் கிடைக்கின்றது. என்னது, கிடைக்காத பொருளே கிடையாது. சாப்பாடு முதல் கொண்டு, சினிமா முதல் கொண்டு, உள்ளே போனீங்கன்னா 10,000 ரூபா கொண்டு போகிறீங்க அப்படின்னா வெளியில் வரும்போது கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு என்ன பண்ணிடலாம், வரலாம். நான் சொல்கிறது கம்மியாக சொல்கிறேன். அப்போ அந்த குழந்தை ஒரு ஞாயிற்றுக்கிழமை போய் ஒரு பொம்மை வாங்குது. என்ன பொம்மை, கார் பொம்மை. என்ன பொம்மை, கார் பொம்மை. வீட்டில் வச்சாச்சு, ஒரு வாரம் விளையாடியாச்சு. அடுத்த வாரமும் அதே மாலுக்கு தான் போகிறாங்க. அடுத்து இன்னொரு பொம்மை வாங்குது. என்ன அப்படின்னா இன்னொரு பொம்மை. இப்படி பொம்மையாக வாங்கி 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 குவிச்சாலுமே பொம்மை மீது ஆசை நின்று போச்சா? அம்மா சொல்கிறாங்க, எத்தனை பொம்மை தான் வாங்குவேன், வீட்டில் எக்கச்சக்கமாக கிடக்குது, அதையெல்லாம் விளையாடி தீர்த்த வேண்டியதானே? கிடையாது, எனக்கு இந்த பொம்மை இன்னைக்கு புதுசாக வந்திருக்கிற பொம்மை தான் வேண்டும். அடம்பிடிக்குதா இல்லையா? அது சொல்றாரு இந்த இடத்துல. மனோவிகாரங்கள், மன உணர்வுகள் வேறுபட்டவைகளாக இருந்து கொண்டு ஓயாமல் நம்மை பொருளை விரும்பிக் கொண்டே இருக்கின்றது. எது? நம்முடைய மனது. அந்த பொருள் இருக்கின்ற வரையில் இன்பமா இருக்கின்றது. அதே பொருள் என்ன ஆகுதுன்னா சலிச்சு போச்சு அப்படின்னா துன்பமாக மாறிவிட்டு தூக்கி போட்டுரும். என்ன பண்ணிடுறோம், தூக்கி போட்டுரும். அந்த செல் இருக்கு, 5 வருஷம் ஆச்சு, 6 வருஷம் ஆச்சு, பழசாயிருச்சு.
சரியாக வேலை செய்ய மாட்டேங்குது. இது புதுசாக வாங்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. இப்போ அது வச்சிருக்கிறதுனால இன்பமா துன்பமா அப்படின்னா துன்பம் தான். ஏன் அப்படின்னா சரியாக வேலை செய்ய மாட்டேங்குது. தூக்கி போட்டுட்டு என்ன பண்ணுறோம், அடுத்தது இன்னொரு செல்ஃபோனை வாங்குறோம். இன்பம் தந்த அதே பொருள் கொஞ்ச நாளைக்கு பிறகு என்ன ஆகுது அப்படின்னா துன்பத்தை தருகிறது. நான் செல்ஃபோனுக்கு தான் சொல்கிறேன், இதே மாதிரி எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணிக்கங்க. உறவுகள் திருமணம் பண்ணும் போதே மனைவி தாயே ஜெகதம்பா நீ தான் எனக்கு துணை அப்படின்னு சொல்லி 1000 போற்றுதல் பண்ணி புகழ்தெல்லாம் பேசுகிறா. நாளாக நாளாக என்ன ஆகுது அப்படின்னா உங்களை போய் கட்டிக்கிட்டேன்னு சொல்கிறாங்களே இல்லையா? இவர் சொல்கிறாரு, அப்போவே சொன்னாங்க எங்கள் சொந்தக்கார பொண்ணை கட்டிக்க சொல்லி, நான் தான் வேண்டாம் வேண்டாம். என்ன சொல்கிறாங்கன்னு அந்த மாதிரி பிரச்சனைலாம் வருது. உறவுகள் மீதும் பொருள் மீதும் உடைமைகள் மீதும் என்ன வருது அப்படின்னா இன்பம் தந்த அதே உறவு, இன்பம் தந்த அதே பொருள், இன்பம் தந்த அதே உடைமை, இன்பம் தந்த அதே உலகம் இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, துன்பத்தை தருகின்றது. வெயில் காலம் வந்தால் கஷ்டமா இருக்கும், மழை காலம் வந்தாலும் கஷ்டமா இருக்கும், குளிர்காலம் வந்தாலும் கஷ்டமா இருக்கும். என்ன பண்றது? இந்த உலகத்தில் இருக்கலாமா எல்லாம் எங்கன்னா ஓடி போயிடலாம். என்ன வெயில் காலம் வந்தால் எல்லாம் கார் எடுத்துட்டு எங்கே போகிறாங்க, கொடைக்கானல். அங்கே போனால் கூட்டம் கூட்டமாக இருக்கும், கூட்டம் ரொம்ப வலியுது. என்ன இப்போ அடுத்த ஆச்சு ஜூலை, எல்லாரும் குற்றாலத்துக்கு என்ன பண்ணிடுவாங்க குளிக்கிறதுக்கு கிளம்பிடுவாங்க. அப்போ எதுதான் இன்பம் எதுதான் துன்பம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சொல்றாரு, முன்னோடு பின், இந்த வார்த்தையை பாருங்க, முன்னோடு பின் மலைவு அறவும் இற்றை வரை யாது பெற்றே. வாழ்க்கை ஃபுல்லாக என்னடா அப்படின்னா இன்பம் துன்பம் இன்பம் துன்பம் இன்பம் துன்பம் மாறி 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 இருக்குதே ஒழிய நிரந்தரமா இன்பம் என்னால் பெற முடியுமா அப்படின்னா முடியும். அதான் முதல்ல சொல்லியாச்சு. என்ன அப்படின்னா எந்த நாள் கருணைக்கு உரித்தாகும் நாளென்று என்னதையும் என வாட்டுதே சொல்றார் இந்த இடத்துல. ஒருவேளையில் துன்புறும் மனது மறுவேளையில் இன்புற்று நிலையில்லாமல் தவிக்கின்ற மனது. இந்த மனசை வச்சுக்கிட்டு தான் நம்ம என்ன பண்ணியாகணும், கடவுளை அடைய வேண்டும். அப்போ உலகம் நிலையானதல்ல, உறவு நிலையானதல்ல, பொருள் நிலையானதல்ல, எதுவுமே நிலையானதல்ல. இப்ப நிலையானது எது? இறைவன் ஒருவன் தான். ஆனா அந்த நிலையானது இறைவன் ஒருவன் சொல்லி நீங்க சொல்றீங்க. ஆனா சொல்றதோடு சரி, நம்ம என்ன பண்ணிடுறோம், எல்லாருமே கொஞ்ச நேரத்தில் என்ன பண்ணிடுறோம், மறந்துடுறோம். நிலையற்றதை தான் போய் பிடிக்கின்றோம். இந்த பாடல்ல தாய்மானவர் சொல்ல போறாரு, நிலையற்றதை வைத்துத்தான் நிலையானதை என்ன பண்ண முடியும், பிடிக்க முடியும் சொல்ல போறாரு. அப்போ இது முடிக்க போறேன். முன்னோடு பின் மலைவு அறவும் இற்றை வரை என்ன பண்றேன், யாது பெற்றேன். உடம்பும் போச்சு, இந்த உடம்பை தான் நான் நம்பி இருந்தேன். இப்போ இந்த உடம்பு என்ன பண்ணியாச்சு, காலை வாரிடுச்சு. என்ன பண்ணிருச்சுன்னா ஒத்து வர மாட்டேங்குது. கொஞ்ச நேரம் நிமிர்ந்து தியானமும் பண்ண முடியல, உட்காரவும் முடியல, கீழே உட்கார முடியல. அப்படி இந்த உடம்பு என்ன பண்ணுதுன்னா எதுக்குமே ஒத்து வராமல் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கு. என்னதான் செய்யறது இந்த உடம்பை? ரொம்ப அவஸ்தையாக தான் இருக்கு. அதையும் சொல்றாரு இந்த இடத்துல. உடல், மனது, உலகம், உடைமைகள், உறவுகள், எத்தனை சொல்லியிருக்க? அப்போ உடல், உலகம், உடைமைகள், உறவுகள், அப்புறம் என்ன 5 சொன்னேன். மனது, எல்லாமே என்னது அப்படின்னா நிலையில்லாதது. அப்ப தாய்மானவர் சொல்றார், முன்னோடு இந்த மலைவு அப்படின்னு சொல்லி சொன்ன என்ன அர்த்தம் அப்படின்னா முரண்பாடு, டிஃபரன்ஸ். ஒரே மாதிரி மனசு என்னைக்காவது இருக்கா? கிடையாது. அப்போ முன்னோடு பின் மலைவு அறவும் இற்றை வரை யாது பெற்றேன். இன்னைக்கு வரைக்கும் நான் என்ன பெற்றேன் அப்படின்னா ஒன்றும் இல்லை அப்படி சொல்லும் போது, அப்படி உள்ள மனதை உயர்ந்த நிலை அடைவதோ சீர்கேடு அடைந்து விடுவதோ என்று உறுதி கூற முடியாது என்ற மனநிலையில் விரோத பாவங்கள் தோன்றிவிட்டன. எதையுமே நம்மளால் என்ன பண்ண முடியல, உறுதியாக நாம் என்ன பண்ண முடியல, நிலை நின்று எதையும் செய்ய முடியவில்லை. நீங்களே பார்த்தீங்கன்னா இப்போ காலையில் கூட்டம் அதிகமாக இருக்கும் அந்தரவர்கள். மத்தியானம் பார்த்தீங்கன்னா சில பேர் காண மாட்டாங்க. எங்கே போயிருக்காங்கன்னா போயிடுவாங்க.
அவங்களுக்கு ஏதோ வேலை இருக்கும். மனசு என்ன பண்ணுதுன்னா அவ்வளோ வேகமாக மதுரைக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, இழுத்துக்கிட்டு போயிடுது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலை இருக்கு. அப்போது அப்படி உள்ள மனதை இன்னும் என்ன சொல்கிறாரு இந்த இடத்துல, இற்றை வரை யாது பெற்றேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி முன்னோடு பின் மலைவு அறவும் இற்றை வரை யாது பெற்றேன். இந்த மனதினால நான் பெற்ற பயன் என்ன அப்படின்னா ஓயாமல் அலைவது தான் மிச்சம். இந்த மனசோட இயல்பே என்ன அப்படின்னா சங்கல்ப விகல்பாத்மகம் மனக. ஒரு எண்ணுது மறுபடியும் மாற்றுது, ஒரு எண்ணத்தை எண்ணுது மறுபடியும் என்ன பண்ணுது மாற்றுது. இப்படியே தான் போய்கிட்டு இருக்க என்னுடைய வாழ்க்கைன்னு சொல்கிறாரு. அப்படி உள்ள மனதை உயர்ந்த நிலைக்கு எடுத்து சென்றால் அது எவ்வளோ நேரத்துக்கு இருக்குமா? கொஞ்ச நேரத்துக்கு தான் இருக்கும். இந்த ஒரு நாளைக்கு என்ன அந்தரயோகம் பண்ணும்போது இந்த 1 hour நீங்கள் கேட்குறீங்கல்ல, அப்போ கொஞ்சம் அப்படியே லைட்டாக ஏதோ ஊசி போட்ட மாதிரி இருக்கும். அப்புறம் அப்படியே என்ன டெம்பரேச்சர் கீழே, மத்தியானம் தூங்கி எந்திரிச்சு பிறகு அப்படியே நல்லா இருக்கும். இந்த ஏசி வேறு போட்டு விட போகிறாங்க தூங்குறது. சாயந்தரமான என்ன ஆயிரம் அப்படின்னு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் ஆகி அப்புறம் வட்டி பிக்கப் ஆகி என்ன பண்ணிடுறோம் மதுரைக்கு போயிடும் சொல்கிறார் இந்த இடத்துல. அப்படி உள்ள மனதை உயர்ந்த நிலை அடைந்து அல்லது சீர்கேடு அடைந்து விட்டதோ என்று என்னால் என்ன பண்ண முடியாது, உறுதி கூற முடியாது. அப்போ நம்ம மனநிலை எப்படி இருக்கு அப்படின்னா விரோத பாவங்கள் தோன்றிவிட்டனவா, நம்முடைய குறிக்கோள் என்ன, நம்மளுடைய கோல் என்ன. கல்லூரி மாணவன் இருக்கான், பள்ளிக்கூடத்து மாணவன் இருக்கான், அவனுடைய கோல் என்ன? பள்ளிக்கூடத்தில் படிக்கிறான், அவனுடைய கோல் +2 என்ன பண்ணியாகணும், பாஸ் பண்ணியாகணும். கல்லூரியில் படிக்கிறவனுடைய கோல் என்ன, காலேஜ் முடிச்சான். காலேஜ் முடிச்ச பிறகு அவனுடைய கோல் என்ன, அவனுடைய வேலை வாய்ப்புக்கு போகணும், வேலை கிடைக்கணும். அதுக்கப்புறம் என்ன, திருமணம். பாருங்கள் லைனை சொல்லிகிட்டே வர்றாரு அவரு. திருமணத்துக்கு அப்புறம் என்ன, அப்புறம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போய்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் கடைசியில் எல்லாரும் கடைசியில் டப்புன்னு என்ன பண்ணிடலாம், இந்த உலகத்தை விட்டு போயிடலாம். இப்போ நம்மளுடைய வாழ்க்கை என்ன இருக்குன்னா ஒவ்வொன்றா அச்சீவ் பண்ணி போய்கிட்டே இருக்கோம். அச்சீவ் பண்ண கடைசியில் நம்ம அதுக்குள்ளே நம்ம எதுக்கு போயிடுறோம், மரணத்துக்கு போயிடுறோம், முடிஞ்சு போச்சு. அப்போ நம்மளுடைய காலம் குறுகிய காலமா இல்லை ரொம்ப நாளுக்கு காலமா சொல்லுங்க பார்ப்போம். அப்போ நம்ம 80 வயசு வாழ்ந்தவரை பார்த்து 80 வயசாக இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களா, ரைட் இன்னும் எவ்வளோ 10 வருஷம் இருப்பீங்க போல இருக்குது, நல்லா இருக்கிறீங்க, ஹெல்த்தியாக இருக்கிறீங்க, 90 வயசு வரைக்கும் என்ன சாதனை சாதிச்சிங்க அப்படின்னா ஒன்றும் கிடையாது. அடுத்து நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஒவ்வொன்றா அச்சீவ் பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஒழிய அச்சீவ் பண்ண வேண்டியதை நான் என்ன பண்ணவில்லை. அந்த முதல் வரிய குறிப்பிட்டு தான் ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டு வர்றார். எந்த நாள் கருணைக்கு உரித்தாகும் நாளனவும் என்னதே வினை வாட்டுதே ஏதென்று சொல்லுவேன் முன்னோடு பின் மலைவு அறவும் இற்றை வரை இன்னைக்கு வரைக்கும் யாது. அதாவது கல்யாணம் ஆகி 45 வருஷம் 50 வருஷம் ஆன பிறகு உங்களை கட்டிக்கிட்டு நான் என்னத்தை சுகம் கண்டேன், இற்றை வரை யாது பெற்றேன். எப்படி பிள்ளை கேட்குறான் அப்பா அம்மாவை பார்த்து, நீங்கள் என்னை பெற்றீங்கல்ல, எனக்காக என்ன செஞ்சீங்க சொல்லுங்க, எனக்காக என்ன சம்பாதிச்சு வச்சுங்க, இற்றை வரை யாது ஒன்றும் இல்லையோ. நான் உங்களுக்கு பிறக்கிறது போல வேற ஏதோ பணக்கார வீட்டில் போய் நான் என்ன பண்ணிருக்கலாம், பிறந்திருக்கலாம். இப்படி ஒரு கேள்வி கேட்டார் விவேகானந்தர். யாருக்கிட்ட, அவருடைய அம்மா புவனேஸ்வரி மாதா கிட்ட, எனக்காக நீங்க என்ன சம்பாதிச்சிங்கன்னு கேட்டார். யாருக்கிட்ட, அம்மா கிட்ட கேட்கிறாரு. அம்மா என்ன சொன்னாங்க, போய் நிலக்கண்ணாடியில் போய் பாரு அப்படின்னாங்க. என்ன கண்ணாடி, கண்ணாடியில் போய் பார்த்தா யார் இருக்கா, நம்ம ஒருவன் தான் தெரியும். அம்மா சொன்னாங்களா, அப்பாவும் சொன்னாங்களா, உனக்காக நான் உன்னைத்தான் என்ன பண்ணியிருக்கேன், கொடுத்துருக்கின்றேன். அதுதான். அதோட நம்ம என்ன பண்ணிருக்கோம், திருப்தி அடைஞ்சிருக்கோம். பிள்ளைகள் பெற்றோர்களை காப்பாற்றுவது ஒரு பக்கம் இருந்தாலும் காப்பாற்றலை, அது வேறு விஷயம். இந்த காலத்தில் வயசான காலத்தில் என்ன பண்ணிடுறான், அவன் ஃபாரின் போயிடுறான், போயிட்டு அங்கேருந்து என்ன பண்ணுறான், பணம் அனுப்புகிறேன், எங்கேயோ இருந்து எங்கேயோ சாப்பிடு, செத்தா கூட என்ன பண்ண மாட்டான், இங்கே இந்தியாவுக்கு என்ன பண்ண மாட்டாங்கன்னா ஆமாம், எல்லாம் வீடியோ காலில் நீ உன்னை எரிக்கிறது கூட நான் வீடியோவிலே பார்த்துக்கிறேன், அங்கேயே இரு, முடிஞ்சு போச்சு, எல்லாத்துக்கும் பணம் அனுப்பிச்சிடுறேன் அப்படிங்கிறான். இற்றை வரை யாது பெற்றேன் ஒன்றும் கிடையாது. அப்புறம் பெற்றோர்கள் என்ன பண்ணுறாங்க, வருத்தப்படுறாங்க. ஃபோன் பண்ணி சாப்பிட்டியா, மருந்து சாப்பிட்டியா, தூங்குனே, அது கூட கேட்க மாட்டாங்க. ராசாங்க
யாருக்கிட்ட புலம்புறாங்கண்ணா? சாமியார்கிட்ட. அவங்களுடைய புலம்பெல்லாம் யாருக்கிட்ட புலம்புறாங்க? சாமியார்கிட்ட. சாமி என்ன பண்ணுறாங்க அப்பா, உங்கள் பையன் என்ன பண்ணுறான்? அமெரிக்காவில் இருக்கான். என்னவா இருக்கான்? டாக்டராக இருக்கான். சரி, எப்போ போனார்? அவன் போய் 15 வருஷம் ஆச்சு சாமி. அப்புறம் எப்படி உங்களுக்கு பணம் வந்துக்கிட்டே இருக்குது? நீங்கள் எங்கே இருக்கிறீங்க? ஓல்டேஜ் ஹோம். எங்கே இருக்கான்? ஓல்டேஜ் ஹோம். என்ன பண்ணுறீங்கன்னா, எங்களை மாதிரியே 100 பேர் இருக்கோம் ஓல்டேஜ் ஹோம் கோயம்புத்தூரில். நானா நானி. என்ன நானி? நானா நானி. முடிஞ்சு போச்சு. ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் என்ன பண்ணிக்கலாம்? பார்த்துக்கலாம். முடிஞ்சு போச்சு. இதுதான் வாழ்க்கை. சொல்றார் இந்த இடத்துல, முன்னோடு பின் மலைவு வரவும் இற்றை வரை யாது பெற்றேன். நான் சொல்றதுல எதுக்காக அப்படின்னா, உலக விஷயங்கள்லயே உங்களால ஒழுங்கா என்ன பண்ண முடியல, நீங்க நினைச்சதை சம்பாதிக்க முடியல. அப்படி இருக்கும்போது விட்டுற வேண்டித்தானே, டைரக்டா அங்க கடவுள்கிட்ட போயிட வேண்டியதானே. என்ன அப்படின்னா, இறைவா நீயே சரண் அப்படின்னு போயிட்டோம் அப்படின்னா, கடைசியில் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, அவரு நம்மளை காப்பாற்றுவார். கடவுளை நம்பினோர் கைவிட அடா எல்லாம் சொல்லி தான் வச்சிருக்காங்க. ஆனால் நம்ம வந்து அதை படிக்கிறோம், ஞாபகம் வச்சுக்கிறோம், எல்லாம் செய்கிறோம். ஆனால் அதை அப்ளை பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கணும். என்ன பண்ணுறது இல்லை, அப்ளை பண்ண மாட்டோம், டெஸ்ட் பண்ணி பார்க்க மாட்டோம். கடவுளை பண்ணால் டெஸ்ட்டுக்கு வைப்போம். கடவுளை பண்ணால் டெஸ்ட்டு வைப்போம். அவர் என்ன பண்ணுறாரு, நம்ம வேண்டுதலை நிறைவேற்றுறாரா இல்லையா? நிறைவேற்றலையா, அடுத்த சாமியை பாரு. எந்த சாமி? திருப்பதி வெங்கடாஜலபதி இல்லையா? அடுத்து வேற யார் இருக்கா? 18ஆம் படி கருப்பசாமி. அங்கே போயிடுவோம். கடவுளே என்ன பண்ணிடுறது, நிறைவேற்றலைன்னா மாற்றிட வேண்டியதுதான். நமக்கு தான் 1008 இருக்க. கடைசியாக எந்த கடவுளும் வந்து ஒன்றும் செய்யலை அப்படின்னா நேராக ஜோசிகாரங்கிட்ட போயிடுவோம். அவன் என்ன பண்ணுவான், சரி வருஷமாக மாட்டினாங்க நமக்கு வருமானம் சொல்லி 5000 ஃபீஸை வாங்கிட்டு நீங்கள் நேராக கும்பகோணத்துக்கு போங்க, கும்பேஸ்வரர் கோயிலுக்குன்னு சொல்லிடுவோம். முடிஞ்சு. ஆனால் உண்மையிலேயே நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இஷ்ட தெய்வம் என்று ஒன்று இருக்கின்றது. அதை நம்ம என்ன பண்ணுறதில்ல, நம்புறது இல்லை. அது சொல்லுவார் இந்த இடத்துல, இற்றை வரை யாது பெற்றேன். இப்படிலாம் ஆன பிறகு எதுவுமே கிடைக்காம போய் நொந்து நூடுல்ஸ் ஆகி நூலாக போய் கடைசியில் நான் எப்படி இருக்கேன்? அடுத்த வரி பாருங்க போட்டிருக்கு, பந்தமானதில் இட்ட மெழுகாகி உள்ளம் பதைத்து பதைத்து உருகவோ. தீப்பந்தம் இருக்கு இல்லையா, தீப்பந்தத்துக்கிட்ட போய் மெழுக வச்சா என்ன ஆகும்? எப்படி இருக்கும் சொல்றாரு, பந்தமானதில் இட்ட மெழுகாகி உள்ளம் பதைத்து பதைத்து உருகவோ. பாருங்க, தான் நாடுவதை அடையாவிட்டால் மெழுகு போல் மனிதன் என்ன பண்றான், உருகுகிறான். அதை மாற்றி சொல்றாரு. நம்ம ஒரு பொருள் கிடைக்கல அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா வாடி வதங்கி அதிலேயே உயிரை விட்டுறோம். நம்ம சில பேருக்கு என்னென்ன, கடைசி காலத்தில் உயிர் போகாது, இழுத்துக்கிட்டே இருக்கும். அவங்களுக்கு எது மேலே ஆசை இருக்குன்னு பார்ப்பாங்க. காசு மேலே ஆசை இருந்தால் என்ன பண்ணுவாங்களா தெரியுமா அவங்களுக்கு? அது ஏதாவது ஒரு நாணயத்தை வந்து அம்மியில் வச்சு இழைச்சி, அது ஏதோ கொஞ்சம் தண்ணி இருக்கும், அதை எடுத்து என்ன கொஞ்சம் போடுவாங்க, தொண்டையில் விட்டு உடனே தொண்டை அடைச்சி என்ன ஆயிடும், செத்து போயிடும். இவங்களுடைய குறிக்கோள் என்னன்னா, அப்பாடா அவருடைய ஆசை என்னாச்சு, நிறைவேறிடுச்சு. பொதுவாக உயிர் போகும்போது என்ன ஊற்றுவாங்க வாயில, பால் தான் ஊற்றுவாங்க. சில பேர் வந்து இந்த நான்வெஜ் சாப்பிட்றவங்களாம் இருப்பாங்க, அவங்களுக்கும் உயிர் போகாது. சில பேருக்கு உணவு மேலே ரொம்ப ஆசை இருக்கும், பார்ப்பாங்க ஏதாவது கோழி குழம்பு ஏதாவது வச்சு நல்லா காரசாரமாக வச்சு ஒரு நாளைக்கு கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க, பட்டுன்னு போயிடும், முடிஞ்சிருச்சு. என்ன காரணம் அப்படின்னா, அந்த ஆசையிலேயே ஊறி 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 திளைத்து அது இல்லாமல் என்ன பண்ண மாட்டேங்குது, உயிர் போக மாட்டேங்குது. பவானியில் ஒரு சிவனடியார் இருந்தார். என்ன இருந்தார், இது உண்மை கதை. பவானி இந்த குமாரபாளையத்துக்கு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெரும் வெள்ளம், காட்டாத்து வெள்ளம் வந்துக்கிட்டு இருக்கும்போது என்ன ஆச்சு, எல்லாரும் வந்து மேட்டாங்காட்டுக்கு போங்கன்னாங்க. இல்லை மேட்டுக்கு போயிட்டாங்க, தண்ணியெல்லாம் குறைஞ்சிருச்சு, கீழே வந்தாச்சு. அவர் எப்படியோ வந்து 90 வயசு முதியவர் உயிருக்கு பயத்தில் மேலே ஏறிட்டார். மேட்டில் கீழே இறங்க முடியல, எல்லாம் கீழே பிடிச்சி இறங்கி கொண்டு வந்தாங்க. அப்புறம் ஜன்னி வந்து குளிர் ஜோரத்தில் என்ன பண்ணுறாரு, உயிர் போகிற நிலையில் இருக்குது. பெரிய முருக பக்தர். என்ன பக்தர்? அதே நேரத்தில் கொஞ்சம் உணவு மேலே ரொம்ப பிரியமாக இருப்பார். என்ன பிரியமாக இருப்பார்? உணவு மேலே பிரியம். ஒரு உயிர் போகும்போது அவர் என்ன பண்ணார்,
ஏதோ நல்ல வார்த்தைக்கு சொல்லணுமேன்னு சொல்லி எல்லாரும் முருகா முருகான்னு சொல்லுனாங்க. எல்லாரும் முருகா முருகான்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இவர் வாயை திறக்கிறாரு, முருகான்றது பேர் என்ன பண்ணல, வரல. சொல்லு முருகான்னு சொல்லு அப்படின்றாங்க. முரு 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 முருகலா தோசை அப்படின்ட்டு என்ன சொல்லிட்டாரு, முருகலா தோசை வேணும்ன்ட்டு. சரி ரைட்டுன்னு சொல்லி என்ன பண்ணாங்க, முருகலா தோசையை சுட்டு வாயில் போட்டாங்க. உடனே என்னாச்சு, உயிர் போயிடுச்சு. இப்போ காலமுள்ள முருகன் பேரை சொல்லியுமே சாகும்போது சொல்ல வரல அப்படின்னா நம்முடைய வினை என்ன பண்ணுது அப்படின்னா தடுக்கின்றது. அதனால தான் கர்ம வினை என்ன பண்ணுறது அப்படின்னா கோவ விடாமல் தடுக்கும். அதான் சொல்லுவாங்க, சாகும்போது சங்கரா சங்கரான்னா சங்கரா வருவாங்க. ஆரம்பத்திலிருந்தே சங்கரா சங்கரான்னு சொல்லிக்கிட்டு இருந்தால் தான் சங்கரா என்ன பண்ணுவான், வருவான். அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கத்தம்மா நகருளானே. பின்னாடி வர்றதுக்கு இப்போத்துலேருந்தே நம்ம பயிற்சி பண்ணால் தான் சொல்ல முடியும். திடீர்னு நமசிவாயான்னு சொல்லணும், சொல்லுமா வாய், அந்த நேரத்தில் வாய் வராது, கண்ணு வேலை செய்யாது, பயம், உயிர் பயம். மரண காலத்தில் சொல்லுற அந்த இடத்துல பந்தமானதில் இட்ட மெழுகாகி உள்ளம் பதைத்து பதைத்து உருகவும், நான் நாடியதை எனக்கு கிடைக்கவில்லையே என்று என்ன பண்றான் மனிதன், உருகுகின்றான் உருகுகின்றான். அதனால என்ன ஆகுது அப்படின்னா அவனுடைய ஆற்றல், அவனுடைய அறிவு, அவனுடைய அழகு, அவனுடைய திறமை எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகுது, தேய்து அழிந்து போகிறது. ஆனால் அதனால தான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்றாரு, நீ அழுவது இறைவனை குறித்ததாக இருந்தால் அப்படி நீ இருந்து அழிந்து தேய்ந்து போனாலும் பரவாயில்ல, அது உனக்கு முக்தியை தரும். ஆனால் உலகப் பொருள்களை குறித்து நீ ஓயாது அழுது அழுது இந்த மாதிரி மெழுகு போல உருகி வாட்டம் அடைந்து இழகி செத்து போற அப்படின்னு சொல்லி சொன்னா உனக்கு இன்னும் 1000 பிறவி இருக்குங்கிறது. எத்தனை பிறவி? 1000 பிறவி. அப்படின்னா நமக்கெல்லாம் என்ன எத்தனை பிறவி இருக்கு கணக்கு பண்ணி பாருங்க. தங்கம் வாங்க தங்க மயிலுக்கு வாங்கன்னு வர கூப்பிட்டுக்கிட்டே இருக்கான். என்ன நமக்கு அது மேல ஆசை இருக்கு. மீசை நிறைச்சாலும் ஆசை நிறைக்கல, இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். உடல் இழைச்சாலும் ஆசை என்ன பண்ணல, மனசுக்குள்ள இருக்கா இல்லையா அப்படின்னா இருக்கு. உடல் உறுப்புகள் ஒத்து வரல, ஆனா நாக்கு என்ன பண்ணுது, கேக்குது. உலகத்துல இறைவனுடைய படைப்பு எப்படி இருக்கு பாருங்க. நமக்கு சோதனையாவே படைச்சிருக்கான். வயசான பிறகு கண் என்ன பண்ணல தெரியல, காது கேட்கல, மூக்கு முகர சக்தி போயிடுச்சு, அப்புறம் தோல் உணர்வு அதுவும் போயிடுச்சு. ஆனா நாக்கு மட்டும் 90 வயசு வரைக்கும் டேஸ்ட் குறையுதா? கடவுள் பாருங்க எப்படி பண்ணிருக்காங்க. பேச்சும் பேச முடியல, உசுறு இருக்க வரைக்கும் டேஸ்ட் குறையுது. ஆனா கண்டுபிடிக்குதே, டேஸ்ட் இல்லைன்னு சொல்லி சொல்லுதே. காஃபியில் வந்து சக்கரை கம்மியா இருக்கு, உப்பு கம்மியா இருக்கு, இதெல்லாம் யார் சொல்றா? அதுதானே சொல்லுது. கேசரியில் சக்கரை கம்மியா இருக்கு, உப்பு இல்லைப்பா இன்னும் கொஞ்சம் போடு அப்படின்னு, இதெல்லாம் யார் சொல்றா? நாக்கு தான் சொல்லுது. கண்ணு சொல்லுதா? கண்ணு தெரியலனாலும் கண்ணை ரிப்பேர் பண்ணிக்கிறோம். காது கேட்கலாம், காதுக்கு என்ன வச்சுக்கிறோம், மிஷின் வச்சுக்கிறோம். மூக்குக்கு தேவையில்லை, எனக்கு அது தேவையில்லை, கண்ணில் பார்க்குறோம், வாயில் சாப்பிட்றோம். அதனால நாக்குக்கு மட்டும் ஏதாவது வைத்தியம் பண்ணி ஏதாவது டேஸ்ட் கொடுக்கறதுக்கு ஏதாவது மருந்து கொடுக்குறாங்களா? கிடையாது. ஆட்டோமேட்டிக்காக அது என்ன பண்ணிடுது, கண்டுபிடிக்கிறதா இல்லையா? இறைவன் என்ன பண்ணியிருக்கான், பேச்சை அடக்கினான், மூச்சை அடக்கவில்லை, டேஸ்ட்டை விட்டுட்டான். இறைவன் பண்ண பெரிய தப்பு நமக்கு சோதனை என்ன 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 விட்டு கொடுத்துட்டான், நீ கடைசி வரைக்கும் சாப்பிட்டே சாகு. சுவைக்கு அடிமை. என்னது? அதனால்தான் வந்து காந்தி 3 படத்தை வச்சார், 3 குரங்கு படத்தை. ஒன்று கண்ணு, இன்னொன்று வாய், இன்னொன்று இந்த கண்ணு காது கிட்ட விட்டுருங்க. இந்த வாய்க்கு 2 வேலை இருக்கு, ஒன்று பேசுறது, ஒன்று சுவை, 2 பேர் இருக்கு. அதில் சுவையை மட்டும் என்ன பண்றதில்லை மனிதன், கடைசி வரை விடுவதில்லை. எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு கடைசியாக ஒரு வார்த்தை சொல்லுவோம், சாப்பாடே சரியில்லைப்பா, டேஸ்டே இல்லை. எத்தனை வயசு அப்போ? 80 வயசு. உடலுக்கு தேவைதான், உணவு தேவைதான், இல்லைன்னு சொல்லலை.
அதனால தான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்கிறாரு, ஒரு சிஷ்யனை கூப்பிட்டு நாக்கை நீட்டி சர்க்கரையை வைக்க சொன்னாராம். அந்த சர்க்கரை கரைஞ்சிருச்சு அப்படின்னா உனக்கு புலனடக்கம் இல்லை அப்படின்ட்டாரான். அவன் வச்ச உடனே சர்க்கரை கரையாமே இருந்ததான் நாக்கில். அப்போ நீ தான் கரெக்டான ஆள் வா அப்படின்ட்டாரான். யார் சொல்கிறாங்க அதை? ராமகிருஷ்ண பரமஹம்சர். நமக்கு ஊறுகான்னு சொன்னாலே நாக்கில் என்ன வருது? ஜலம் ஊறுதா இல்லையா? அப்போ அந்த அளவுக்கு நம்முடைய இந்திரியங்கள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா, பொருளை விரும்புகிறதா இல்லை வெறுக்கிறதா அப்படின்னா, அப்போ இப்படி இருக்கிற பொழுது நம்ம வாடி வதங்கி உருகாம நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா உருகத்தான் செய்வோம். அதை சொல்றாரு இந்த இடத்துல. தான் நாடுவதை அடையாவிட்டால் மனிதன் என்ன பண்றான்? உருகி இழைத்து நரம்பு தேஞ்சி என்ன பண்றான்? அழிந்து போகின்றான். அதனால மனிதனுக்கு சத்ரு யாருன்னா ஆசை. நமக்கெல்லாம் சத்ரு யாரு? நண்பன் யாரு? நிராசை, இறைவன் தான். அதனால்தான் ஒரு அடியார் பாடுறார், ஆசை படப்பட ஆய்வரும் துன்பங்கள் ஆசை விட விட ஆனந்தமாமே. ஆசையை விட விட உங்களுக்கு என்ன வருது? ஆனந்தம் வருது. ஆசையை படப்பட என்ன வரும்? துன்பத்துக்கு மேல என்ன சொல்றான் மனிதன்? துன்பம் வந்தால் வந்துட்டு போட்டோங்க, சுகர் இருந்தால் எடுத்துகிட்டு போட்டோம், கேசரியை வைங்க, சாப்பிட்டுட்டு நம்ம மாத்திரை என்ன பண்ணலாம்? ரெண்டு சேர்த்து சாப்பிட்டுக்கோங்க. தேன் எடுக்கிறவன் நக்காம இருப்பான. அந்த மாதிரி ஆசை உள்ளவன் என்ன பண்ணுறான்? அவனால் என்ன பண்ண முடியாது, தடுக்க முடியாது, சாப்பிட்டு தான் ஆகணும். எல்லாமே நமக்கு புரிஞ்ச உதாரணமாக சொல்கிறேன். அதை நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி அப்ளை பண்ணிக்கணும். சொல்கிறார் இந்த இடத்துல, துயரம் ஒன்றே சத்ரு. அந்த துயரமே நம்மை உருக்கி ஆளை நாசம் பண்ணி படிப்படியாக மனிதன் என்ன பண்ணுறது? அழித்து விடுகிறது. என்ன பண்ணுது? அழித்து விடுகிறது. அப்போ எதிரி எங்க இருக்கான்? நமக்கு நாமே எதிரி, நமக்கு நாமே நண்பன். உத்தரே ஆத்மானம் ஆத்மானம் அவசாதையே அப்படின்றார். கீதையில பகவான் சொல்றார், உனக்கு நீயே நண்பன், உனக்கு நீயே பகைவன் அப்படிங்கிறது. ஒரு நண்பன், ஒரு ரொம்ப நாளா பார்த்த நண்பனை நீங்க பாக்குறீங்க, ரொம்ப இழைச்சி போயிருக்கான். என்னப்பா அப்படி இழைச்சிட்டேன் அப்படின்னா, சரி, குடும்பத்துல கவலை. என்னது? குடும்பத்துல கவலை, பிரச்சனை. அதனால என்ன ஆயிடுச்சு? ஆளே இழைச்சி போயிட்டு உருகி நரம்பும் தோலுமா மாறி இப்போ என்ன பண்றான்? கடைசி ஸ்டேஜுக்கு வந்துட்டான். இது எல்லாத்துக்கும் என்னது? கவலை. இந்த கவலையினால்தான் என்ன ஆகுதுன்னா உருக்குகின்றது. ஆனா அடியார் பாடுகின்றது என்ன அப்படின்னா, அவர் வேற மாதிரி பாடுறார். இன்னொருத்தர் ஒரு பாட்டே இருக்கு, உள்ளம் உருகுதையா முன்னடி காண்கையிலே. நமக்கு என்ன உருகணும்? உள்ள உருகணும். ஆனா நமக்கு அதுக்கு பதிலாக உடல் தான் என்ன ஆகுது? உருகுது. அது தப்பு. மாத்தி உருகுது. நம்ம ஊனினை உருக்கி உள்ளொளி உலப்பிலா ஆனந்தமாய தேனினை சொரிந்து புறம்புறம் தெரிந்த செல்வமே சிவபெருமானை யானுனை தொடர்ந்து சிக்கனை பிடித்தேன் எங்கெழுந்தருளுவது இனியே. இப்ப என்ன உருக்கணும் நம்ம? ஊனனை. இந்த இடத்துல ஊனுங்கிறது என்ன? உடம்புதான். ஆனா எதற்காக உருக்க வேண்டும்னா இறைவனுக்காக. ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உலப்பிலா ஆனந்தமாய. நம்ம எல்லாமே ஆப்போசிட்டாக என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆப்போசிட்டாக செய்யறத உங்க தாய்மானவர் என்ன பண்ணுறாரு? சுட்டி காட்டுகின்றார். அதுதான் இந்த பாடல்ல. பந்தமானதில் ரெண்டுத்துக்குமே போட்டுக்குங்க. ஐயா சொன்ன மாதிரி, ஒன்று பந்தம். பந்தம்னா என்ன? ஆசை. இன்னொன்று பந்தம். பந்தத்தில் தீப்பந்தத்தில் மெழுக வச்சோம்னா உருகியெல்லாம் ஒன்றுமில்லாமல் போயிடும். பந்தமானதில் என்ன அப்படின்னா, இட்ட மெழுகாகி உள்ளம் பதைத்து பதைத்து உருகவோ. ரெண்டு மாதிரி சொல்லி முடிச்சிடுறேன். துன்பமில்லாத வாழ்வு நமக்கு இல்லை. துயரத்தினால் சுகம் வருமானா? வராது. ஓரளவுக்கு மேலே துயரத்தை நம்மளால் என்ன பண்ண முடியாது? தாங்க முடியாது. தாங்க முடியாதனால மனசும் நாசமாக போகுது, உடம்பும் நாசமாக போகுது. அதனால என்ன பண்ணுறான் அப்படின்னா மூர்ச்சை அடைகின்றான். என்ன பண்ணுறான்னா மயக்கம் போட்டு விழுந்துடுறானா. அடுத்த வரியில சொல்றாரு பாருங்க, பதைத்து பதைத்து உருகவோ பரமசுகமானது பொருட்பரிய துயரமாய் பலகாலம் மூர்ச்சிப்பதோ. மயக்கம்
மயக்கம் போட்டு விழுந்துடுறான் அப்படிங்கிறது. இந்த மயக்கம் என்ன மயக்கம் அப்படிங்கிறத மத்தியான வகுப்பில் நம்ம பார்ப்போம். இப்போ முடிச்சுட்டு அர்ச்சனை ஆரத்தி முடிச்சுட்டு நேராக நம்ம வந்து உணவுக்கு போகலாம். காலையில் செக்ஷன் முடிஞ்சுது, இன்னும் பாதி பாடல் மத்தியானம் பார்ப்போம். நம பார்வதி பதையே, நாடுடைய சிவனே போற்றி.